மத்தியில் நம்முடைய அன்பு சகோதரர் கிறிஸ்டோபர் பிரதர் வந்திருக்கிறாங்க. முதல்ல சபையின் சார்பாக சவருக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சவர் எடுத்துக்கொள்ள தலைப்பு ஆர்மர் ஆஃப் காட், தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை நம்மளுடைய தர இருக்கிறாங்க. சவரே நாளுக்கான தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்தரும்படியாக அன்போடு அழைக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் நமது ஆண்டவரும் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பிரதான கிருபையினாலே தேவன் நம்மை கடந்த வாரம் முழுவதுமாக அவருடைய கண்மணி போல காத்து இந்த வாரத்தின் முதல் நாளிலே அவருடைய சமூகத்தில் ஒன்று கூட்டி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும்படியாய் கிருபை செய்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம் அனைவரும் நன்றியும் துதி ஸ்தோத்திரங்களை கூட இந்த நேரத்தில் நம்ம எடுத்துக்கொள்வோம். சது மாத்திரமல்லாமல் பெங்களூர் சபையை சேர்ந்த அனைத்து சகோதரர்களுடைய அன்பையும் வாழ்த்துக்களை கூட உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அநேக சகோதர சகோதரிகள் தங்களுடைய தனிப்பட்ட அன்பையும் வாழ்த்துக்களை கூட உங்களுக்கு சொல்லும்படியாய் கேட்டுக்கொண்டார்கள். அதையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு இந்த நாளுக்குரிய தேவ செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே உங்களோடு கூட பேசும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பாடத்தின் தலைப்பு என்னங்க? தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் இல்லைங்களா, ஆர்மர் ஆஃப் காட் என்ற தலைப்பின் கீழ் நம்ம இன்றைக்கு ஒரு பாடத்தை நாம் பார்க்க போகிறோம். ஸோ சர்வாயுத வர்க்கத்தை பற்றி நம்ம அநேகமாக அறிந்திருப்போம் இல்லைங்களா. சர்வாயுத வர்க்கங்கள்ன்றது என்னென்னன்றதை நம்ம அறிந்திருப்போம். ஆனால் இன்றைக்கு கூட இன்னொரு கோணத்திலிருந்து இந்த ஒரு பாடத்தை நம்ம என்ன செய்யலாம், நம்ம இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய நிருபங்களில் அநேகமாக இடங்களிலே நாம் பார்க்கும்போது இந்த சர்வாயுத வர்க்கத்தை குறித்து என்ன செய்கிறார், அவர் பேசியிருக்கிறார். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு சம்பந்தத்தை, இந்த ரிலேஷன்ஷிப்பை பவுல் எதுக்கெல்லாம் ஒப்பிட்டு பேசியிருக்கிறார். பைபிள் அநேக விஷயங்களுக்கு நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த சம்பந்தம், அந்த உறவு எதுக்கெல்லாம் ஒப்பிட்டு பேசியிருக்கிறார். ஏதாவது ஒன்று ரெண்டு சொல்லுங்கள் பார்ப்போம். மணவாளன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மணவாளனும் நாம் அவருடைய மணவாட்டி என்று ஒப்பிட்டு பேசுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிட்டது இல்லைங்க, அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ விஷயங்கள். பவுலுடைய நிருபங்கள் நம்ம இன்றைக்கி பார்க்க போது முக்கியமாக பவுலுடைய நிருபங்களை தான். வெரி குட் இல்லைங்களா. அவரை தலையாக இருக்கிறார், கிறிஸ்து நம்முடைய தலையாக இருக்கிறார், நாம் அவருடைய சரீரத்தின் அங்கங்களாக இருக்கிறோம். யூஆர் ஆல் பாடி ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் சரீர அங்கமாக இருக்கிறோம். வேறு எதுக்கு ஒப்பிட்டு பேசியிருக்கிறார்? அவர் நம்முடைய மூத்த சகோதரனாக இருக்கிறார், நம்முடைய எல்டர் பிரதர், நம்முடைய மூத்த சகோதரனாகவும் நம்ம அவருடைய உடன் சகோதரர்களாக இருக்கிறோம்.
ஓகே, வேறு மெய்ப்பர் மந்தை. அவர் நம்முடைய பிரதான ஆசாரியன், நம்முடைய உடன் ஆசாரியர்களாக இருக்கிறோம். அவர் நமக்கு என்ன இருக்காரு? அவர் நம்முடைய ஐ பிரிஸ்ட்டு, நம்ம உடன் ஆசாரியர்களாக இருக்கிறோம். அவரை காளைக்கு ஒப்பாகவும் நம்மளை வெள்ளாட்டுக்கு ஒப்பாகவும் அப்போஸ்தலன் பவுல் என்ன பண்ணிக்கிறாரு? இப்படி அநேக ஒப்பீடுகள் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பார்க்கணும். ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய பாடம் வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் நமக்கும் ஒரு ஒப்பீடு. எதுக்கு ஒப்பிட்டு பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மை அவருடைய சேவகர்களுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். ஆண்டவர் இயேசு நம்மளை எதுக்கு ஒப்பிடுறாரு? அப்போஸ்தலனாகிய பவுல், நாம் அவருடைய போர் சேவகர்களாக இருக்கிறோம். யாராக இருக்கிறோம்? சோல்ஜர்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவுடைய போர் சேவகர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். வாசிங்க அந்த வசனத்தை. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சேவகனாய் தீங்கு அனுபவி. பிரியமானவர்களே, பவுல் நம்மளை எது கம்பேர் பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போர் சேவகனுக்கு ஒப்பிடுறார். எப்பேற்பட்ட போர் சேவகனாக்கா, நாங்களா நல்ல போர் சேவகனாக என்ன செய்யணுமா? தீங்குகளை அனுபவிக்கணும். மற்றவங்களுக்கு தீங்கு செய்யக்கூடிய ஒரு போர் சேவகனாக அல்ல. என்னங்களா? நாம் தீமையை நாம் அனுபவிக்கக்கூடிய நீ போர் சேவகனாக. மற்றவனுக்கு பொதுவாக பார்க்கும்போது போர் சேவகர்கள் என்ன செய்வாங்க? மற்றவங்களை என்ன பண்ணுவாங்க? சாகடிப்பாங்க, மற்றவங்களை காயப்படுத்துவாங்க. இதுதான் வந்து உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய மாம்சிகமாக போர் சேவர்கள் இருப்பாங்க. ஆனால் நமக்கு சொல்லக்கூடிய போர் சேவர்கள் போல் சொல்லும் போது என்ன சொல்கிறாரு? நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி என்று சொல்லி நம்மை வந்து ஒரு போர் சேவகனுக்கு என்ன செய்கிறாரு? ஒப்பிட்டு பேசுகிறார். ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் அப்புறம் அவரை எதுக்கு ஒப்பிடுறார்? இயேசு கிறிஸ்துவை அப்படின்னு பார்க்கும்போது அவர் தான் இந்த நமக்கு என்ன வருகிறாரு? கேப்டன் என்று ஒப்பிடுறார், அதிபதியாக இருக்கிறார். எபிரேயர் 2:10 நம்ம வாசிக்கும்போது அதுதான் சொல்கிறாரு. நீங்கள் என்ன வருகிறீங்க? அவர் என்ன வருகிறார்? நமக்கு ரட்சிப்பின் அதிபதி. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா தி கேப்டன் ஆஃப் தேர் சால்வேஷன், ரட்சிப்பின் அதிபதியாக இருக்கிறார். நம்ம ஆண்டவர் என்ன வருகிறாரு? அவர் கேப்டனாக இருக்கிறாரு. அதிபதி என்றால் கேப்டன். இப்போ நம்ம என்ன வருகிறோம்? அவருடைய போர் சேவகர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி இந்த ஒரு ஒப்பீடு நம்ம என்ன செய்யணும்? பவுலுக்கு, நம்ம ஆண்டவருக்கும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த கம்பேரிசன். அதான் ஒரு போர் சேவகன்றதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இவர் வந்து இவர் ஒரு சோல்ஜரு, இவர் ஒரு போலீஸ்காரு, இவர் ஒரு வாட்ச்மேனு, இவர் ஒரு டாக்டரு. எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம்? அவங்க அணிந்திருக்கிற அந்த ஆடைகளை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம சொல்லுவோம் இவர் யார்? இவர் சோல்ஜர், இவர் ஒரு சோல்ஜராக இருக்கிறார், ஒரு போர் சேவகனாக இருக்கிறார். போலீஸ்காரை பார்ப்போம் இல்லைங்க, டாக்டரை பார்த்தா அப்போ அவங்களுடைய ஆடைகளை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம அவங்க யாருன்றதை நம்ம கண்டுபிடிப்போம். அதில் ஒரு போர் சேவகன் அப்படின்னாக்கா அந்த போர் சேவகன் என்ன ஆடை அணிஞ்சிருக்கணும்? அவருடைய போர் ஆயுதங்களை அணிந்திருக்கணும். ஆர்மர் ஆஃப் காட், ஆர்மர் ஆஃப் நாங்கள் சோல்ஜர். ஒரு போர் வீரனுக்கான ஆயுதங்கள் என்னென்னன்றதை பவுல் நமக்கு அநேக இடங்களில் சொல்கிறார். ஏன் வந்து நம்ம போர் ஆயுதங்களை நம்ம அறிந்திருக்கணும் இல்லைங்களா? ஏன் இந்த ஆயுதங்களை நம்ம அணியணுன்றதை பவுல் அநேக இடங்களில் சொல்லும்போது ஒவ்வொரு சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். பாருங்க, என்ன ஏன் பவுல் நம்மளை வலியுறுத்துறார் அப்படின்னு பார்க்கும்போது பவுல் நம்மளை ரொம்ப கம்பல் பண்றாரு. என்ன சொல்றாரு? நீங்கள் சர்வாயுத வர்க்கங்கள் என்ன செய்யுங்க? தரித்து கொள்ளுங்கள். எதுக்காக அப்படின்னாக்கா, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணை உள்ளவர்களாகணும். அப்போது யாரோட எதிர்த்து நிற்கணும்? பிசாசோட எதிர்த்து நிற்க. பிரதர் சொன்னார், நம்ம பிரதர்களோட எதிர்த்து நிற்கக்கூடாது. யாரோட எதிர்த்து நிற்கணும்? பிசாசோடு எதிர்த்து நிற்பதற்காக. ஏன்னா நம்முடைய சத்ரு, நம்முடைய எதிரி எப்பேற்பட்டவனாக இருக்கிறானாக்கா தந்திரம் உள்ளவனாக இருக்கிறான். எப்படி இருக்கிறவன்? அவனை கொஸ்டினாக சொல்லுது பைபிளில். இருக்கிறீங்களா எல்லாரும்? இருக்கிறீங்க தானே? தந்திரமுள்ள
எதிரியாக இருக்கிறான். சத்துரு எப்படிப்பட்டவன்? தந்திரம். தந்திரனா தெரியலீங்களா? தந்திரனாக்கா அன்புக்குரிய சகோதர சரிகளே, நம்ம திசை திருப்பி நம்மளை ஏமாற்றி நம்ம என்ன செய்கிறது? நம்மளை வீழ்த்து விடுவான். டைவர்ஷன், டிசீவ்னஸ் இல்லைங்களா? நம்மளை டைவர்ட் பண்ணி நம்முடைய மனதை, நம்முடைய சிந்தனைகளை திசை திருப்பி நம்மளை என்ன செய்கிறது? அதுதான் தந்திரம். போர் தந்திரம் சொல்லுவாங்க இல்லைங்களா? போர் தந்திரங்கள் கேட்டிருக்கிறீங்களே? போர் தந்திரங்கள், போர் யுக்தி என்றெல்லாம் கேட்டிருப்போம். அது என்னென்னா, எதிரிகளுடைய என்னங்க, அவங்களுடைய கவனத்தை திசை திருப்பி அவங்கள ஏமாற்றி அவங்கள வீழ்த்துவது தான் ஒரு நல்ல போர் வீரனுக்கான ஒரு போர் தந்திரங்கள். இதெல்லாம் அது இருந்தால் தான் போரில் ஜெயிக்க முடியும். வேதத்தில் நம்ம அநேக இடங்களில் பார்த்துருக்குறோம். நம்ம பழைய ஏற்பாட்டில் இல்லைங்களா, இஸ்ரேல் மக்கள் அநேக போர் தந்திரங்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, அவங்களுடைய இதில் அங்கே முன்னெடுத்துருக்கிறாங்க. அநேக யுத்தங்கள் அவங்க பார்க்கும்போது அவங்க செஞ்ச யுத்தங்கள் எல்லாம் ஒரு தந்திரமாக தான் ஜெயித்திருக்கிறாங்க. எதிரிகளை ஏமாற்றியோ இல்லைங்களா, அந்த மாதிரி என்ன செஞ்சுக்கிறாங்க. அந்த மாதிரி பாருங்க, கிதியோனுடைய யுத்தம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு என்னங்க, ஒரு ஏமாற்றி, ஒரு பெரிய படையை போல் ஏமாத்தாங்க. இந்த எவ்வளோ பேர் தான்? 300 பேர். அந்த பானைகளெல்லாம் போட்டு உடைச்ச உடனே எதிரிகளுக்கு என்ன ஆயிடுச்சுங்க? பயம். பெரும் படை வந்துட்டு இருக்குது அப்படின்ற ஒரு பயம் வந்துச்சு. பெரிய ஆயுதங்களோடு வந்துட்டு இருக்கிறாங்கன்ற பயத்திலேயே அவங்கள என்ன பண்ணாங்க? அவங்கள தோற்கடிச்சாங்க. அதுதான் பாருங்கள் பிரியமானவர்களே, அதே போலவே நம்முடைய எதிரியாகிய சாத்தான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? தந்திரமுள்ளவனாக இருக்கிறான். ஏதேன் தோட்டத்தையும் நான் வாசிக்கிறேன் இல்லைங்களா? ஆதியாகமம் 3:1 என்ன வாசிக்கிறோம்? எனக்கு ரொம்ப அமைதியாக இருக்கிறீங்க. நான் மௌன விரதம் ஏதாவது இன்றைக்கி பேசுங்க. நீங்களே கொஞ்சம் பேசுனீங்கன்னாக்கா எங்களுக்கும் பேசுறது கொஞ்சம் உற்சாகம் வரும். அதான் என்ன வருஷம் சொல்லுங்க? தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்வமானது தந்திரம் உள்ளதாக இருந்தது. பாருங்க, அதாவது தந்திரம். எவளுடைய கவனத்தை திசை திருப்பி ஏமாற்றி ஆசையை தூண்டி ஏவாள் என்ன பண்ணியாச்சு? நாக் அவுட் பண்ணியாச்சு. அதுதான் தந்திரம் பிரியமானவர்களே. அகல நமக்கு எப்பேற்பட்ட பவுல் ஏன் நம்மளை ஃபோர்ஸ் பண்ணுறாரு, ஏன் நம்மளை வலியுறுத்துறாரு அப்படின்னாக்கா, நம்முடைய எதிரியிலே ரொம்ப பெரிய ஒரு எதிரி அவன் யாருங்க? சாத்தான். அவன் தந்திரமுள்ள ஒரு எதிரியாக இருக்கிறதுனால தான் நீங்கள் சர்வாயுத வருங்கள் என்ன செய்யுங்க? தரித்து கொள்ளுங்கள். ஒரு உண்மை போர் வீரனுக்கு, ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்துவின் போர் வீரனுக்கு தினந்தோறும் என்ன இருக்குங்க? போராட்டம் இருக்கும். எனக்கு போராட்டமே இல்லைங்க பிரதர், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் கிறிஸ்துவின் போர் வீரனாக என்னங்க இல்லை, சும்மா பேருக்கு போர் வீரன் அப்படின்னு சொல்லி வெறும் யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு நின்றுட்டுக்கிறோம். இப்போ ரொம்ப கொஞ்சம் கன்ஃபியூஷன் தான். இப்போ இருக்கிற காலகட்டங்களில் மிலிட்ரி ட்ரெஸ்ஸு தான் எங்கள் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா கார்பரேஷன் அந்த மேனேஜ் பண்ணுறவங்க அவங்களுக்கு கூட மிலிட்ரி மாதிரி ட்ரெஸ் கொடுத்துட்டுக்கிறாங்க. அதனால் என்ன ஆகிடும், நமக்கு கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கு அவங்க மிலிட்ரியா இல்லை செக்யூரிட்டியான்னு கூட கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் ஆகிடுது. அந்த மாதிரி பிரியமானவர்களே, ஒரு உண்மை போர் வீரனுக்கு, உண்மையாக நீங்கள் கிறிஸ்துவின் போர் வீரனாக இருக்கிறீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு என்ன இருக்கும்? போராட்டம் இருக்கும்னு போல் சொல்கிறார். வசனங்கள் சொல்லுது. நம்ம ஆண்டவர் இயேசு அப்படி தான் கடந்து போனார். அவருடைய அப்போஸ்தலர்களும் இந்த யுத்தத்தில் இந்த போராட்டத்தை சந்தித்தாங்க. அவரை பின்பற்றக்கூடிய நமக்கும் போராட்டம் உண்டுன்னு அடுத்த வசனம் சொல்கிறார். பாருங்க, வாசிக்கலாம். 12ஆம் வசனத்தை வாசிக்க. 12th verse. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. என்ன சொல்றார் போலுங்க? போராட்டம் இல்லைன்றாரா இருக்குதுன்றாருங்களா? இருக்கு. யாரோட? வெறும் மாம்சத்தோடு அல்ல, மனுஷங்களோட மாத்திரம் அல்ல, நம்முடைய மாம்சத்தோடு மாத்திரம் அல்ல, என்னங்களா, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களோட பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அது ஒருத்தரோட 2 பேரோட அல்ல பிரியமானவர்கள், ஒரு பெரிய
சேனைகள். அதாவது இன்விசிபிள், கண்ணுக்கு காணாத சக்திகளோடு நமக்கு என்ன இருக்குது? தினந்தோறும் போராட்டம் இருக்குன்னு சொல்லிட்டேன். போராட்டம் இல்லை அப்படின்னாக்கா நம்ம யார் இல்லை? போர் சேவகனா இல்லை. ஏன்னா வசனம் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகணும் இல்லைங்களா? வசனம் நிறைவேறணும். நமக்கு போராட்டம் உண்டுன்னு போல் சொல்லும்போது அங்கே மாத்திரம் இல்லை, அநேக வசனங்களை சொல்லியிருக்கிறாரு. நம்ம அநேக போராட்டங்கள் வழியாக தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறோம். அநேக சோதனைகள், நமக்கு போராட்டங்கள் உண்டு. யாரோடுனாக்கா வெறும் மனிதர்களோடு மாத்திரமல்ல, நாங்களா கண்ணுக்கு தெரியாத அந்தகார லோகாதிபதிகளோடும் வாண்டமன்றத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளும் நமக்கு போராட்டம். இது ரொம்ப கடினமான ஒரு போராட்டம். ஏன்னா நம்ம எதிரி கண்ணுக்கு தெரியாத எதிரியாக இருக்கிறோம். கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரியாக இருந்தால் கிட்ட போய் ஓங்கி என்ன பண்ணலாம்? ஒரே பஞ்ச் கொடுத்துடலாம். ஆனால் எங்கே இருக்கிறானே தெரியல. லெஃப்டில் இருக்கிறாரா, பின்னாடி இருக்கிறாரா, முன்னாடி இருக்கிறாரன்னு தெரியல. எந்த திசையிலேருந்து வருகிறான்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு போராட்டம் நமக்கு இருக்கிறதுனால தான் பவுல் நமக்கு என்ன சொல்கிறாருனாக்கா, நீங்கள் சர்வாயுத வர்க்கத்தை என்ன செய்யுங்க? தரித்து கொள்ளுங்க. 13ஆம் வசனத்தை வாசிங்க அப்படியே. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். பாருங்க பிரியமானவர்களே, தீங்கு நாளிலே அவைகளை நீங்க எதிர்க்கணும். எதிரியை நம்ம எதிர்க்கணும் அப்படின்னாக்கா நமக்கு வரக்கூடிய சோதனைகள், தீமை நாட்கள், அவைகளை எதிர்க்கவும் மற்றும் எல்லாவற்றையும் செய்து முடித்தவர்களாக, அதாவது வெற்றி பெற்றவங்களாக நம்ம நிற்கணும் அப்படின்னாக்கா நமக்கு என்ன அவசியமாக இருக்குது? சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஸோ பவுலுக்கு இந்த யோசனை ஏன் வந்துச்சு? ஏன் பவுல் இப்பேற்பட்ட ஒரு வார்த்தைகளை பேசுகிறாரு? எப்படி அவருடைய சிந்தனைக்கு இந்த போர் வீரனை பற்றி, இந்த போர் சர்வாயுத வர்க்கங்களை பற்றி பவுலுடைய மைண்டுக்கு எப்படி வந்துச்சு? அவர் போர் வீரனா இல்லைங்க. அவர் சோல்ஜர் கிடையாது. அவர் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தார் இல்லைங்களா? அவர் ஒரு பரிசெயன். அவர் ஒரு பரிசெயனாக இருந்தார் பைபிள் சொல்லுது. ஆனால் அவர் லிட்ரலாகவே ஒரு போர் வீரன் அல்ல. ஆனால் இந்த போர் வீரனை பற்றிய ஒரு சிந்தனை அவருக்குள்ளே எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அப்போஸ்தலனாகிய பவுல் பிரியமானவர்களே ரோம சிறைச்சாலையில் அதிகமாக தன்னுடைய நாட்களை கழித்திருந்தார். அதனால் இப்போ படித்த இந்த வசனத்தை அவர் எழுதும்போது அவர் எங்கே இருந்தார் என்று சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது ஜெயிலில் இருந்தார். பவுலுக்கு அநேகமாக அவருடைய வாழ்க்கை, அதிகமாக அவருடைய இந்த ஊழியத்தின் வாழ்க்கை எங்கே தான் கழிச்சிருக்கிறாரு? ஜெயிலில் தான் அவர் கழிச்சிருக்கிறார். சிறைச்சாலையில் தான் அவர் இருந்திருக்கிறாரு. அநேக முறை சிறைச்சாலையில் அவர் அடைக்கப்பட்டிருந்தார். பிரியமான சகோதரர்களே, அகல இந்த எண்ணம் அவருடைய மைண்டுக்கு, இந்த சிந்தனை வர்றதுக்கு கூட என்ன காரணம், எப்போ அவருக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அப்போஸ்தலன் பவுல் அந்த கட்டத்தில் எங்கே இருந்துக்கிறாரு? ஜெயிலில் இருந்தார். வாசிக்கலாம் வாங்க. அது 3:1 படிங்க. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இது நிமித்தம் பவுலாகிய நான் புறஜாதியாராய் இருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டுண்டவனாய் இருக்கிறேன். பாருங்க பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டுண்டவனாய் இருக்கிறேன். அதாவது கட்டுண்டனா ஜெயிலில் இருந்தார்களாம். த பிரிசனர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஃபார் யூ ஜென்டைல்ஸ். அதாவது பிரிசனர், ஜெயில், ஒரு கைதியாக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் போது தான் பவுலுக்கு இந்த சிந்தனை வருது. ஏன்னா அவர் கண்ணு முன்னால் யார் தான் அங்கே நடமாடிட்டு இருக்கிறாங்க? ரோம போர் சேவர்கள். ரோம போர் சேவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அன்புக்குரியவர்களே, எல்லாம் அதிகமாக மற்ற போர் சேவர்களை காட்டிலும் ரோமனுடைய சோல்ஜர்ஸுங்க, ரோமனுடைய ஆர்மி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப பலமான ஒரு ஆர்மி இருந்துச்சாங்க. ஒரு பலமான படையை கொண்டிருந்தார்கள். யாருங்க? ரோம சாம்ராஜ்யம். அதுதான் அதிகமான வருஷங்கள் அங்கே உலகத்தையே ஆண்டாங்க. எத்தனை உலக பேரரசு? ரோம பேரரசு 6வதா 4வது 4ஆம் உலக பேரரசாக உலகத்தையே ரொம்ப கடுமையாக ஆண்டு இருக்கிறாங்க. அவங்க ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா மற்ற ராஜாங்களை விட, அதனால தான் தானியல் தீர்க்க தரிசனத்தில் அந்த ராஜ்யத்தை எதுக்கு ஒப்பிட்டு பேசுதுங்க? இரும்புக்கு இல்லைங்களா? இரும்புக்கு ஒப்பிட்டு பேசுது. அப்புறம் தானியல் 7ஆம் அதிகாரத்தில் கொடிய
கெடியும் பயங்கரமான மிருகம். அப்பேற்பட்ட ஒரு ராஜ்யம்தான் இந்த ரோம ராஜ்யம். அந்த ரோம ராஜ்யம் வந்து பிரியமானவர்களே வீரத்துக்கும் ரொம்ப பெயர் பெற்ற ஒரு ராஜ்யமாக. அந்த போர் சேவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்க வீரத்தை வந்து ஒருத்தர் நிரூபிக்கணும். ஒரு போர் சேவகன் அப்படின்னா என்ன செய்யணும், அவங்களுக்குன்னு ஒரு பெரிய ஸ்டேடியம் இருந்துச்சு, கொலசியம் என்ற ஒரு ஸ்டேடியம் இருந்துச்சு. அதில் நிறைய வீர விளையாட்டுகள் என்ன செய்வாங்க, அங்கே நடத்துவாங்க. உயிருக்கு ஆபத்தான மாதிரியான வீர விளையாட்டுகள் என்னங்க நடத்துவது, அது வேடிக்கை பார்க்குறது, இதெல்லாம் ரோமர்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயமாக இருந்துச்சு. அதுதான் கிறிஸ்துவங்களை கூட அந்த கொலோசியம் என்ற ரோமர்களுடைய அந்த ஸ்டேடியத்தில் தான் கிறிஸ்துவங்களை கூட அங்கே கொடுமையாக சிங்கங்கள் எல்லாம் விட்டு கடிக்க வச்சு உயிரோட எரித்து அதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு கடினமான மனசு உள்ளவங்க இவங்க அந்த வேடிக்கை பார்க்குறதுக்கு இந்த வீர விளையாட்டுகள் நடத்தும். அதனால தான் போல் நிறைய இடங்களில் ரோமர்கள் நடத்தக்கூடிய விளையாட்டுகளை கம்பேர் பண்ணி என்ன பண்ணிக்கிறாரு, எழுதியிருக்கிறார். ஏதாவது ஒன்று வேறு ஏதாவது சொல்லுங்கள். ஒரு போல் எழுதிக்கிறேன். ஓட்டப்பந்தயம், ரன்னிங் ரேஸ் பார்த்தீங்களா, நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் படிக்க வேண்டாம், 27லேருந்து அந்த வசனத்தை வாசியோம். நாங்களாம் பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஒருவனே பந்தயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கன்னு சொன்னார் இல்லைங்களா. அது வந்து ரோமர்கள் நடத்துகிற ஓட்டப்பந்தயம், ரன்னிங் ரேஸ். அது ஒரு ஒலிம்பிக் கேம்ஸ். அவங்க நடத்தக்கூடிய அந்த ஒலிம்பிக் கேமில் தான் அந்த ஓட்டப்பந்தயத்தை அங்கே செய்வோம். வேறு ஏதாவது சொல்லிக்கிறாரா இந்த மாதிரி விளையாட்டை பற்றி? போல மல்யுத்தத்தை பற்றி பேசியிருக்கிறார். மல்யுத்தம் பண்ணுகிறவன் சட்டத்தின்படி மல்யுத்தம் பண்ணல அப்படின்னாக்கா முடிசூட்டப்படான். ரெஸ்லிங் இல்லைங்களா, ரெஸ்லிங் பார்க்குறோம் இல்லை, இப்போ கூட பார்க்குவாங்க நிறைய பேர் இல்லைங்க. WWF பார்த்தீங்களா? ஒரு காலகட்டத்தில் நம்மலாம் நிறைய பேர் அதில் ரொம்ப இதுவாக இருந்தோம். WWFனாக்கா நிறைய பேருக்கு பிடிக்கும். நிறைய பேர் அப்போ தான் பார்த்துருந்தாங்கன்னா இப்போ கூட பார்க்குறவங்க இருக்கிறாங்க இல்லைங்களா. நம்ம பிரதர்ஸுங்க WWF பார்த்துட்டு வீட்டில் WWF பண்ணுவாங்க இல்லைங்களா. பிரதர் சொன்ன மாதிரி ஒய்ஃபுங்களை கிட்ட போயிட்டு தன்னுடைய பலத்தை காட்டுவாங்க. ஆனால் இப்போ ரிவர்ஸ் ஆகி ஒய்ஃபுங்க தான் பிரதர் அந்த மாதிரி கட்டங்கள் மாறிட்டு இருக்கு. அப்போ பாருங்கள், போல் பேசுகிற இந்த மல்யுத்தம், அப்புறம் ஓட்டப்பந்தயம், அப்புறம் இந்த போர் சேவகனை பற்றிய இந்த விஷயம்லாம் பவுலை ரொம்பவும் அட்ராக்ட் பண்ணியிருக்கு. அதே தான் பவுல் யோசித்து என்ன செய்கிறாரு, ஒப்பிட்டு பேசுகிறார். ரோமர்களுடைய வீர விளையாட்டுகள் நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சரிகளை நம்ம நாட்டில் கூட அதிகமாக இருந்துச்சு இல்லைங்களா. ஆனால் ரோமர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையான யுத்தங்களை செய்வாங்க. அந்த ஸ்டேடியத்தில் சோல்ஜர்ஸுங்கன்னா ஒரு போர் வீரனோ மோத விடுவாங்க. ஒன்று தப்புனா உயிரே போயிடும். அது துணிஞ்சு தான் அந்த களத்தில் அவங்க என்ன பண்ணோம், இறங்கணும். அது மாத்திரம் இல்லை, வெறும் மனுஷன் ஒரு போர் வீரனோட மாத்திரம் அங்கே யுத்தம் பண்ணுவது மாத்திரம் இல்லாமல் மிருகங்களோட என்ன செய்வாங்க, விடுவாங்க. சிங்கங்களை விட்டுட்டு ஒரு சிங்கத்தை என்ன பண்ண அவன் சிங்கத்தை ஜெயிக்கணும், ஒரு சிங்கத்தை சாகடிக்கணும். முடியுமா? சினிமாவில் பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஆனால் பைபிளை தேவனுடைய பிள்ளைகள் நிறைய பேர் என்ன பண்ணிக்கிறாங்க, சிங்கங்களை சாகடிச்சுக்கிறாங்க. யாருங்க? சிம்சன் தன்னுடைய கையில் ஒன்றுமே இல்லாமல் சிங்கத்தை என்ன பண்ணி ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுறது போல போட்டிருக்கிறாரு. தாவீது, அப்புறம் தாவீதுடைய பராக்கிரமசாலிகள், தாவீதுடைய பராக்கிரமசாலிகள் கூட அநேக சிங்கங்களை என்ன பண்ணிக்கிறாங்க, சாகடி. நம்மளுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சா போவோமா? போக மாட்டேங்க. சிங்கத்துடைய சத்தத்தை கேட்டாலே எங்கே இருப்போமே தெரியாது. ஆனால் அந்த அளவுக்கு சிங்கத்தை கண்டு அஞ்சாதவங்களாக இருப்பாங்க. அதாங்க வீரம் இல்லைங்களா. நம்மனா ஒரு தெருவில் ஒரு நாய் சத்தம் போட்டாலே ஒரே பயந்துடும். பெதர் வீட்டுக்குள்ளே போகும்போது அப்படி தான் யோசனை பண்ணே போனேன், இங்கே நாய்க்கு இருக்க மாட்டேன். ஏன்னா போன வாரத்தில் அங்கே நம்ம வீட்டில் ஒரு பெதருடைய நாய்க்கு அடிச்சிச்சு. சரி, இங்கே நான் போனேன், எனக்குள்ளே ஒரு யோசனை வந்துச்சு, இது கோட்ரஸ்ஸு இல்லை என்ன இருக்காது, நாய்ங்களை அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நான் நினச்சிக்கிறேன். அந்த தைரியத்தை தான் போனேன். ஏன்னா அநேகமானவங்களுக்கு என்னங்க ஒரு நாயை பற்றி ஒரு பயம் இருக்கும் இல்லைங்களா. பிரியமான கடவுள் பயப்படுறாங்க இல்லையா.
நாய்ங்களுக்கு பயப்படுவாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமாக சகோதரிங்க கரப்பாம்பூச்சிக்கு பயப்படுவாங்க பாருங்கள். வீட்டுக்கார கூட பயப்படுவாங்க. அதனால் ஒருத்தர் சொல்கிறார், ஒரு வீட்டுக்காரர் சொல்கிறாரு, இந்த கரப்பாம்பூச்சிக்கெல்லாம் மருந்து வச்சு சாவடிச்சலான்ட்டாங்க ஒய்ஃபு. அதுக்கு சொல்கிறாரு, இல்லை வேண்டாம்மா, அந்த கரப்பாம்பூச்சிங்கெல்லாம் பாவம், அது சின்ன உயிர்னு, அதை ஏன் சொல்லணும். இப்போ இவர் அவங்க ஒய்ஃப் நினைக்கிறாங்க அவரை பார்த்துட்டு, ஏன்னா இவ்வளோ எங்கள் வீட்டுக்காருக்கு இவ்வளோ கருணையா. அப்புறமா அவர் அந்த பக்கமாக வந்து சொல்கிறாரு, எங்கள் ஒய்ஃப் பயப்படுற ஒரே ஒரு பூச்சி இந்த கரப்பாம்பூச்சிக்கு தான், அது உயிரோட இருந்தால் தான் அவன் பயப்படுவான்ற மாதிரி. அந்த மாதிரி அன்புக்குரியவர்களே, ஆனால் அந்த காலங்களில் நாங்கள் அந்த போர் வீரர்கள் தன்னுடைய போரை என்ன பண்ணோம், தன்னுடைய வீரத்தை நிரூபிக்கிறோம். நமக்கு இந்த வாய்ப்பு இருக்குது. நம்ம கூட ஒரு சிங்கத்தை எதிர்த்து என்ன பண்ணிட்டுக்கிறோம், தினந்தோறும் நம்ம போராடிட்டு இருக்கிறோம். எந்த சிங்கம் அது? கர்ஜிக்கிற சிங்கம். அது யாருங்க? உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று. நிறைய பேர் என்ன எடுக்கிறோம், சிங்கத்துடைய வயிற்றுக்குள்ளே இருக்கிறோம். அநேக மாணவர் சிங்கத்தை எதிர்த்து என்ன பண்ணிட்டுக்கிறாங்க, போராடிட்டு இருக்கிறாங்க. அநேக மாணவர் சிங்கத்தோட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு சாத்தானோட ஒத்து போகக்கூடியவர்களாக மாறிட்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, அதான் நமக்கு போர் வந்து நம்மளும் நம்முடைய வீரத்தை நிரூபிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இது. ஆனால் மற்றவங்க நினைக்கிற மாதிரி நம்முடைய போராயுதங்கள் என்ன இல்லை, மாம்சத்துக்குரியவைகள் அல்ல, இல்லைங்களா? இது ஆவிக்குரிய சர்வாயுத வர்க்கங்கள். நம்ம என்ன செய்யணும், நம்ம அணிந்து கொள்ளணும். நம்ம எதிரிகளோடு என்ன பண்ண, போராடணும், இல்லைங்களா அன்புக்குரியவர்களே? அதனால் அப்போஸ்தலன் பவுல் சொன்ன அந்த சர்வாயுத வர்க்கங்களை நம்ம 2 வகையாக என்ன பண்ணலாம், நம்ம பிரிக்கலாம். 2 வகையாக என்ன பண்ணலாம், பிரிக்கலாம். என்ன ஆயுதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அஃபென்சிவ் நாங்கள் வெப்பன்ஸ், இன்னொன்று டிஃபென்சிவ் வெப்பன்ஸ். ஒன்று தாக்குதலுக்குரிய ஆயுதங்கள், இன்னொன்று தற்காப்புக்குரிய ஆயுதங்கள். அதாவது எதிரிகள் தாக்கும்போது அதை தடுப்பதற்கு, தம்மை தற்காத்துக் கொள்வதற்கான ஆயுதங்கள். இன்னொன்று எதிரியை தாக்குவதற்கான ஆயுதம். இப்போ இருக்கு இல்லைங்களா லிஸ்ட்டில், இங்கே பார்த்துங்க படத்தில், இதில் எது தாக்குதலுக்குரிய ஆயுதம்? பட்டயம், ஸ்வாட், இல்லைங்களா? கேடகம் தாக்குறதுக்கா? மற்ற எல்லாமே பாதுகாக்கிறது தான். தலை சீரா, மார்க்கவசம், என்னங்க பெல்ட்டு, கச்சை, அப்புறம் பாதரட்சை, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லப்பட்ட இந்த 6 சர்வாயுத வர்க்கங்களில் முன்னங்க ஒன்று மாத்திரம்தான் அஃபென்சிவ் வெப்பன். இதெல்லாமே டிஃபென்சிவ், நம்மை பாதுகாத்து கொள்வதற்கான ஆயுதங்களாகுது. சரி அன்பானவர்களே, வேதத்தில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள், பைபிளில் வந்து அந்த காலங்களில், வேதாகம காலங்களில் என்னென்ன ஆயுதங்களை பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம முக்கியமாக சிலதை நம்ம ஆராயும் போது நாங்கள் ஒரு சில ஆயுதங்கள் நம்ம பார்க்கணும். பட்டயம், இல்லைங்களா? பட்டயம் பார்த்தீங்கன்னா அன்புக்குரியவர்களே, பைபிளில் ஒரு பட்டயத்தை பற்றி ரொம்ப உயர்வாக பேசப்பட்டிருக்கு. அந்த பட்டயத்துக்கு நிகரான பட்டயம் எதுவுமே இல்லைன்ட்டு. அந்த பட்டயத்துக்கு, அந்த நபர் பயன்படுத்தின பட்டயத்துக்கு நிகரான பட்டயம் ஒன்றும் இல்லைன்னு அதை குறித்து சொல்லியிருக்கு. யாருடைய பட்டயம் அது? எசேக்கியேல் தான். கோலியாத்துடைய பட்டயம். அன்புக்குரியவர்களே, கோலியாத்துடைய கிதியோன் பட்டயம். ஆனால் கோலியாத்துடைய பட்டயத்தை பற்றி வசனம் சொல்லியிருக்கு. வசனம் சொல்லியிருக்கு. கிதியோனுடைய கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம் பேசியிருக்கு. நான் பேசிட்டுக்கிறது நிகரானது. சரிங்களா? இருக்குது, நிறைய வசனங்கள் இருக்குது, நிறைய பட்டயத்தை பற்றி சொல்லப்பட்ட வசனங்கள் இருக்குது. நான் சொன்ன வார்த்தை என்னென்னா நிகர், இல்லைங்களா? அதுக்கு நிகரான பட்டயம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்ட பட்டயம் எதுன்னு கேட்டிங்கனாக்கா அது கோலியாத்துடைய பட்டயம். எங்கே இருந்துச்சுங்க அது? கோலியாத்துடைய பட்டயம் எங்கே வச்சுருந்தாங்க? ஆசரிப்பு கூடாரத்தில். எந்த இடத்துல?
எந்த ஆசாரியன் கொடுத்தாரு? அபிமெலேக்கு. 1 சாமுவேல் 21 இந்த ஹிஸ்ட்ரி இருக்குது, நீங்கள் படிச்சுக்கோங்க இல்லைங்களா. அங்கே தாவீது என்ன பண்ணுறாரு? அபிமெலேக்கிட்ட போகிறார் இல்லைங்களா, சவுலுக்கு பயந்து போகும்போது. அப்போது அவருக்கு பசியாக இருந்தபோது அப்பம் கொடுத்தாரு. அப்புறம் பட்டயம் ஏதாவது இருக்கான்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், கோலியாத்துடைய பட்டயம் தவிர வேறு பட்டயம் இல்லைன்னு நம்ம தான் தாவீது இந்த வார்த்தை சொல்கிறாரு. அதுக்கு நிகரானது ஒன்றுமில்லாதையே கூடும். ஏன்னா இந்த பட்டயத்தை வச்சு தான் கோலியாத் என்ன பண்ணார்? கொன்றிருக்கிறாரு. அது மாத்திரமில்லை, தாவீது தன்னுடைய யுத்தங்களில் அவர் பயன்படுத்தின பட்டயம் கோலியாத்துடைய பட்டயம் தான். அங்கேருந்து வாங்கிட்டு போனார் இல்லைங்களா. இல்லைங்களா, அநேக நாட்கள் அவர் என்ன தெரியும், வனாந்தரத்தில் அவர் தெரிஞ்சிட்டு இருந்தார் இல்லைங்களா, அநேக யுத்தங்கள் பண்ணியிருந்தார். நிச்சயமாக அவர்கிட்ட எந்த ஆயுதம் தான் இருந்துச்சுங்க, கோலியாத்துடைய பட்டயத்தை தான் அவர் பண்ணியிருந்தார். யுத்தங்கள் அவர் செய்த யுத்தங்கள் எல்லாமே இந்த ஆயுதங்களை தான் பயன்படுத்தி இருக்கிறாரு. சரிங்களா. சரி, அடுத்து நாம் பார்க்கும்போது ஈட்டி யாராவது பயன்படுத்திக்கிறனா பைபிளில் சொல்லியிருக்கேன். சவுல் வந்து ஈட்டி அப்போ பயிர் அவர் கையில் ஈட்டி இருக்கும். தாவீதை கொல்றதுக்கு இந்த ஆயுதத்தை தான் அவர் யூஸ் பண்ணார். ஆனால் தாவீது என்ன பண்ண முடியல? கொல்ல முடியல. 2 முறை எறிஞ்சார் இல்லைங்க தாவீது மேலே ஈட்டி எடுத்து. தாவீது கூட சவுலுடைய ஈட்டி எடுத்துன்னு தானே போனார் ஒரு முறை அவரை சந்திக்கும் போது கூட இல்லைங்களா. அப்போது இது யாருடைய பட்டயமாக, இது யாருடைய ஆயுதமாக இருந்துச்சுங்க? சவுலுடைய ஆயுதமாக இருந்திருக்கு. அப்புறம் கோடாரி பைபிளில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்புறம் வில்லு, நாங்கள் வில்லு கூட நம்ம பார்க்குறோம். வில்லை பற்றி ஏதாவது வசனங்கள் இருக்க? யாருக்காவது இதை பரிசாக கொடுத்துருக்குறாங்களா? வெரி குட். யோனத்தான் தன்னுடைய உயிர் நண்பனாகிய தாவீதுக்கு பரிசு கொடுத்தார் இல்லைங்களா. பாருங்க, யோனத்தான் அவருடைய முதல் சந்திப்புலையே இல்லைங்களா, தாவீதும் யோனத்தானும் ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திக்கிறாங்க அந்த கோலியாத்துடைய யுத்தத்துக்கு பிறகு. அப்போது அவர் சந்தித்த முதல் சந்திப்பில் என்ன கொடுத்தார்? அவருக்கு தன்னுடைய கச்சையும் தன்னுடைய வில்லை கொடுத்தார். தன்னுடைய வில்லையும் பானத்தையும் கொடுத்து அவர் கிஃப்ட் பண்ணி அவர் ஆனர் பண்ணுறார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்புக்குரியவர்களே, ஒரு போர் வீரனுக்கு இன்னொரு போர் வீரன் என்னத்தை ப்ரெசென்ட் பண்ணுவாங்க? ஆயுதம் தான் பண்ணும் இல்லைங்களா. அதனால் இந்த வில் அம்பு கூட யோனத்தான் அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறார். யோனத்தான் வந்து வில் பயன்படுத்தியிருக்கிறார் நாம் பார்க்குறோம். இதுவும் கூட ஒரு பவர்ஃபுல்லான வெப்பன். அதை விட இன்னும் பவர்ஃபுல்லான வெப்பன் இஸ்ரேல் மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம் என்னங்க? இது கவன் இல்லைங்களா. தாவீது கோலியாத்தை வீழ்த்துறதுக்கு காரணம் எதுங்க? எதை வச்சு வீழ்த்தினாரு? கவனை வச்சு சாவடிச்சிட்டார் இல்லைங்களா. தாவீது கோலியாத்தை எப்படி எதை வச்சு சாகடிச்சாரு? கவனை வச்சு சாகடிச்சிட்டாரு. நிறைய பேர் அதான் நினச்சிட்டு இல்லைங்களா. இல்லை, கவன் அடித்ததுனால கோலியாத் வந்து மயக்கம் போட்டு விழுந்தான். அவனுடைய பட்டயத்தை எடுத்து தான் அவனுடைய தலையை வெட்டினதாக நம்ம என்ன சிரம் நம்ம. இது கூட பிரியமானவர்களே, இது கூட ரொம்ப வல்லமையான ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரி, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கான ஒரு கேள்வி. இந்த கவன் எறிகிறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருந்தவங்க ஒரு கோத்திரம் இருந்தாங்க. அந்த கோத்திரம் வந்து ஒரே ஒரு நூல் அளவு கூட மிஸ் பண்ணாமல் நாங்கள் அக்யூரேட்டாக அடிப்பாங்க. கல்லடிச்சு ஒரு நூல் இலையில் கூட நான் அது குறி தப்பாதுங்க. அந்த மாதிரி கவன் எறியக்கூடிய வீரர்கள் இருந்தாங்க. அவங்கள ஜெயிக்கவும் முடியல. ஒரு கோத்திரம் இஸ்ரேல் கோத்திரத்தில் 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரம் பார்க்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பைபிள் நாலேஜ் இருக்குது, யார் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். தானா இல்லை, அந்த கோத்திரம்தான். அந்த கோத்திரத்து மேலே ஒரு யுத்தம் வந்த போது கூட அவங்களுக்கு ஜெயிச்சதுக்கு காரணமே இந்த கவன் தான். ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்மார்ட்டாக குறி வச்சு அடிப்பாங்களாம். குறி பைபிள் வசனம் சொல்லுது. அப்படியே ஒரு கோத்திரமாக சொன்னேன். தான் சொன்னீங்க, யூதா சொன்னீங்க. நிறைய பேருக்கு மைண்டில் வராது அந்த கோத்திரம். ரொம்ப சின்ன கோத்திரம் அது, பென்யமீன் கோத்திரம். குழு குத்தோன்னு கண்டுபிடிச்சிங்க.
பென்யமின் கோத்திரம் நியாயாதிபதிகள் இருக்கு, நீங்கள் படித்து பாருங்க. பென்யமின் மக்கள் வந்து பென்யமின் கோத்திரத்தார் எவ்வளோ ஸ்மார்ட்னாக்க இந்த கவர்னர் இடத்துல குறி தப்பாமல் அடிப்பாங்களாம், அந்த அளவுக்கு அங்கே. அதனால தான் அவங்க மேலே இஸ்ரேல் மக்கள் யுத்தத்துக்கு போகிறாங்க. அந்த ஒரு பெண்ணை கற்பழித்து கொலை செஞ்ச பேலியாளின் மக்கள், அந்த இன்சிடென்ட்ஸ்க்கு அப்புறம் ஒரு வார் நடக்குது, இவங்களுக்குள்ள இன்டர்னல் வார். இவங்களுக்குள்ளவே இந்த பெஞ்சமின் கோத்திரத்து மேலே இஸ்ரேல் மக்கள்லாம் சேர்ந்து அங்கே யுத்தம் பண்ண வரும்போது முதல் டைமில் அவங்களால ஜெயிக்க முடியல. காரணம் வந்து கவன் அடிக்கிறதுல அவங்க ரொம்ப ஸ்மார்ட்டாங்க. எடுத்து வீசினாங்கன்னா அங்கே போய் டப்பு டப்புன்னு கல் அடி விழுந்து செத்துருவாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப பலம் வாய்ந்த ஒரு ஆயுதமாக நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். சரி பிரியமானவர்களே, இப்போது இந்த சர்வாயுத வர்க்கத்துக்கு நம்ம என்ன செய்யலாம், நம்ம வரலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த சர்வாயுத வர்க்கத்தை பற்றியும் அது என்ன ஒவ்வொரு ஆயுதமும் என்னென்ன குறிக்குதுன்றது அங்கே என்ன பண்ணிக்கிறாங்க, கொடுத்துருக்கிறாரு. நம்ம இன்னொரு ஆங்கிளில் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பார்த்துட்டு இந்த ஆயுதங்களை நம்ம அணிஞ்சிருக்கிறோமா, இந்த ஆயுதத்தை நம்ம அணியலை அப்படின்னாக்கா நிச்சயமாக நம்ம எதிரிக்கிட்ட நம்ம என்ன ஆகிடுவோம், தோற்று போயிடுவோம் இல்லைங்களா. கடைசியில் நமக்கு நாங்கள் நமக்குரிய இந்த பரிசை நம்ம இழந்து விடுவோம். நம்ம எதிரிகளோடு நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னாக்கா கம்பல்சரி நம்ம என்ன பண்ணியிருக்கணும், இந்த சர்வாயுத வர்க்கத்தை நாம் அணிந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி பவுல் எபேசியரில் மாத்திரம் இல்லை, வேறு இடங்கள்லேயே இந்த விஷயத்தை குறித்து சொல்லியிருக்கிறார். எபேசியரில் மாத்திரம் அவர் எழுதாமல் இன்னும் சில இடங்கள்லையும் இந்த சர்வாயுத வர்க்கத்தை பற்றி என்ன சொல்லிக்கிறாரு, நீங்கள் ஆயுதங்களை தரித்து கொள்ளுங்கள். என்னென்ன ஆயுதங்கள் பற்றி பேசுகிறாருன்னா வாசிக்கலாம். ரோமர் 13:12 வாசிக்கலாம். ரோமர் 13:12 இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். பாருங்க அன்புக்குரியவர்களே, இங்கே போல் இன்னொரு விஷயத்தை நமக்கு பேசுகிறாரு. என்ன சொல்கிறாரு, ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, இந்த ஆயுதங்களெல்லாம் நம்ம அணிந்து கொண்டால் நிச்சயமாக நமக்கு என்ன கிடைக்கும், ஜெயம் நிச்சயம், வெற்றி நிச்சயம் இல்லைங்களா. பிரியமானவர்களே, இந்த ஆயுதங்களை நம்ம என்ன பண்ணோம், அணிந்திருந்தால் என்ன கிடைக்கும், நமக்கு ஜெயம் கிடைக்கும். ஏன்னா பைபிளில் நம்ம பார்க்கும்போது புதிய அந்த வெளிப்படுத்த விசேஷத்தில் ஆண்டவர் ஒவ்வொரு சபைக்கு எழுதி அங்கே முடிக்கும்போது என்ன ஒரு வார்த்தை சொல்வார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும், ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனுக்கு வெள்ளைக்கல்லும் அதன் மேலே எழுதியிருக்கிற நாமம் எழுதியிருக்கிற அந்த நாமத்தை அவனுக்கு கொடுக்க, புதிய நாமத்தை அவனுக்கு கொடுப்பேன். அங்கே ஒவ்வொரு சபையுடைய எண்டிங்கில் என்ன கொடுத்துருக்கிறாரு, ஜெயம் 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 கொள்ளணும், ஜெயம் கொண்டாதான் நமக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை பெறும். அப்போ ஜெயத்துக்கு வேண்டிய ஆதாரம் என்னங்க இருக்குது, ஆயுதங்கள். இந்த சர்வாயுத வர்க்கங்களை நம்ம அணிந்தால்தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நமக்கு ஜெயம் கிடைக்கும். அதான் இங்கே சொல்கிறார். 1 தெசலோனிக்கர் 5:8 கூட நம்ம வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கர் 5:8 கூட பவுல் இன்னொரு விஷயத்தை இங்கே கம்பேர் பண்ணுறாரு, வாசிக்கலாம் வாங்க. 5:8 வாசி. 1 தெசலோனிக்கர் 5:8 பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் தரித்து கொள்ள கடவோம். பாருங்க அன்புக்குரியவர்களே, இந்த இடத்துல பவுல் இதை வந்து என்ன சொல்றாரு, இது வேறு விதமாக சொல்றார். என்ன சொல்றாரு, விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசம். பொதுவாக எபேசியரில் எழுதும்போது மார்க்கவசத்தை குறித்து சொல்லும் போது என்ன சொல்றாரு, என்ன சொல்றாரு, மார்க்கவசத்தை பற்றி சொல்லும் போது என்ன சொல்லி எழுதுறாருங்கம்மா, நீதி என்னும் மார்க்கவசம். அந்த இடத்துல பேசும்போது பவுல் என்ன பேசுறாரு, மார்க்கவசத்தை நீதிக்கு கம்பேர் பண்ண, நீதி என்ற மார்க்கவசத்தை நீங்கள் அணிஞ்சிக்கன்றாரு. ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்றாரு, அங்கே விசுவாசத்தை எது கம்பேர் பண்ணுறாரு, அங்கே விசுவாசத்தை எந்த ஆயுதத்தை கம்பேர் பண்ணுறாருங்க, விசுவாசத்தை எபேசியரில் விசுவாசத்தை எந்த விசுவாசம் என்னும் கேடகம். இங்கே வேற ஆங்கிளில் பேசுகிறார். இங்கே என்ன ஆங்கிளில் பேசுகிறாருன்னா இந்த மார்க்கவசத்தை எது கம்பேர் பண்ணுறாரு, விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசம். இது வேறு ஆங்கிள்.
அப்போ அங்கே அப்படி பேசியிருக்கிறாரு, இங்கே வேறு மாதிரி பேசுகிறாருன்னு இல்லை. இது டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் பேச, ஒரே விஷயத்தை வேறு கோணத்தில் நம்ம பார்க்கும்போது வெவ்வேறு சத்தியங்கள் நமக்கு தென்படும். இது ஒரு கோணம், இது ஒரு ஆங்கிள் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்புறம் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவை என்ன செய்யணுமா, தரித்து கொண்டு இருக்க கடவும் பகலுக்குரியவர்கள் ஆக்கிய நாம். அப்போ ஹெல்மெட் அண்ட் நாங்கள் இந்த பிரஷ் பிளேட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கணும், அணிந்திருக்கணும் அப்படின்னு சொல்லணும். சரி பிரியமானவர்களே, இப்படி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த விஷயத்தை கூட நம்ம வேறு ஆங்கிள்லேருந்து நம்ம பார்க்கலாம். பவுல் சொல்லக்கூடிய இந்த சர்வாயுத வர்க்கம், எபேசியில் சொல்லப்பட்ட இந்த சர்வாயுத வர்க்கங்களை நம்முடைய அன்பு சகோதரர் ரசூல் அவர்கள் அதை எதுக்கு கம்பேர் பண்ணுறார், அதுக்கு இன்னொரு ஆங்கிள்லேருந்து இதுக்கான விளக்கத்தை சகோதரர் கொடுக்கக்கூடிய அந்த விளக்கத்தை நம்ம என்ன செய்யலாம், ஒவ்வொன்றாக நம்ம பார்த்துட்டு இந்த ஆயுதங்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தரித்திருக்கிறோமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம், நம்ம செக் பண்ணலாம். ஒருவேளை ஆயுதம் இல்லாதவங்களாக இருந்தால் என்ன செய்யலாம், ஆயுதத்தை தரித்து கொள்ளும். சில பேர் அப்படி தான் ஆயுதங்களெல்லாம் கலைந்து போட்டுட்டு எப்படி இருக்கிறாங்க, பெட்டில் நல்லா ரெஸ்டில் இருக்கிறாங்களா. நமக்கு ஏன்பா வம்பு, எல்லாமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி வந்தோமா, ஒரு நாள் வந்தோமா, சபைக்கு அட்டண்டன்ஸ் போட்டோமா, போனோமா, வீட்டில் நல்லா சாப்பிட்டோமா, தூங்கினோமா அப்படின்ற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் போயிட்டுக்கிறான். ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணிட்டுக்கிறாங்க, ஆயுதங்கள் எடுத்து தினந்தோறும் தன்னுடைய வாழ்க்கையில் போராட்டங்களை சந்தித்து அவங்க ஜெயித்து கொண்டோம் இல்லை தோல்வினால் அனுபவங்களை இவங்க பெற்றுக்கொள்கிறாங்க. ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒன்று ஜெயிச்சா நமக்கு வெற்றி, தோத்தாக்கா அனுபவம் தான். அது நமக்கு என்ன கொடுக்குது, அது எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அனுபவம் கொடுக்குது, நம்மளை இன்னும் ஸ்ட்ராங் வந்து. அதனால் தோல்வியினால் நமக்கு நஷ்டம் கிடையாது. உலகத்திலேயே சொல்லுவாங்க என்னங்க, தோல்வி வெற்றிக்கு முதல் படியாக இருக்குது, ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஆஃப் தி விக்ட்ரின்னு சொல்லுவோம். நம்ம அடைஞ்ச தோல்வியை தான் நம்ம என்ன பண்ணோம், அதை இன்னும் முன்னேறுவதற்கு ஒரு அனுபவமாக எடுத்துக்கொண்டு நம்ம முன்னேறி போகணும். சரி, இப்போ இந்த கோணத்தில் நம்ம பார்க்கலாம் அன்புக்குரியவர்களே. முதலாவது என்ன அப்படின்னு பார்க்கும்போது போல எழுதுறாரு, சத்தியம் என்னும் கச்சை உங்கள் அறையில் கட்டினவர்களாக. இதான் இந்த ரோமர் சோல்ஜர்ஸை தான் இங்கே கம்பேர் பண்ணி பேசுகிறாரு. அவங்களுடைய கச்சை எப்படி இருக்கும் பாருங்க, இப்படி தான் இருக்கும். இது தங்களுடைய இடையை உறுதியாக கட்டுறதுக்கும், அப்புறம் அது பார்க்குறதுக்கு பார்க்குறதுக்கு ஒரு அழகான தோற்றத்தையும் கொடுக்கும், ஒரு லுக்கு இல்லைங்களா, பார்க்கறதுக்கான ஒரு லுக். இதுக்கு தான் அந்த கச்சை பயன்படுத்துவாங்க அன்புக்குரிய சகோதரர்கள். ஸோ இது ஆவிக்குரிய அர்த்தம் நமக்கு எதை ஒப்பிட்டு பேசப்படுது அப்படின்னு பார்க்கும்போது, இது நம்முடைய கான்சிக்ரேஷன் டு தி சர்வீஸ் ஆஃப் ட்ரூத். அதாவது சத்தியத்துக்கு நாம் சேவை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். பொதுவாக கச்சை நம்ம எது கம்பேர் பண்ணுவோம்னாக்கா, பிரியமான சகோதரர்களே, ஒரு வேலைக்காரன் என்ன பண்ணுவார், அறை கட்டி கொள்வாங்க. அறை கட்டி கொள்வது அப்படின்னும் போது அது எதை ரெப்ரசன்ட் பண்ணு, சர்வெண்ட், வேலைக்காரன். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட தன்னுடைய சீலை எடுத்து என்ன பண்ணுறாரு, அறையில் கட்டி கொண்டு என்ன செஞ்சார், சீசுடைய கால்களை அவர் கழுவினார், தண்ணீரினால் கழுவினார். சத்தியத்தை கொண்டு தன்னுடைய சீசர்கள் என்ன செய்கிறாரு, சேவை செய்து அவங்களுடைய காலில் பதிஞ்சிருக்கிற அசுத்தங்களை என்ன செய்கிறாரு, சுத்தம் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். அதுதான் இங்கே அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய சத்தியத்துக்கான நம்முடைய சேவை, நம்ம என்ன இந்த சேவை செய்து கொண்டு இருக்கிறோம். ஒருவேளை நம்ம இந்த சத்தியத்துக்கு நம்ம சேவை செய்து கொண்டிருந்தால் நம்ம இந்த கச்சை என்ன பண்ணியிருக்கிறோம், கட்டி இருக்கிறோம். என்னங்க சத்தியத்துக்கு சேவை செய்கிறதுனா, பிரியமானவர்களே, நாம் பெற்றுக்கொண்ட இந்த அற்புதமான சத்தியங்களை நம்ம என்ன செய்யணும், மற்றவங்களுக்கு அறிவிக்கக்கூடிய சேவையில் நம்ம ஈடுபடணும். ஸ்ப்ரெடிங் தி ட்ரூத், சத்தியத்தை மற்றவங்களுக்கு என்னங்க ஸ்ப்ரெட் பண்ணிட்டுக்கிறோமா, இல்லை ஆண்டவர் சொன்னது போல விளக்க கொளுத்தி மரக்காலில் மூடி வச்சுட்டுக்கிறோமா. மரக்கால்னா பெற்றுக்கொண்ட இந்த சத்தியத்தை நம்மக்குள்ளே வச்சுக்கிறது, மற்றவங்களோட என்ன பண்ணுறதில்ல, அதை
பகிர்ந்து கொள்றதில்ல. அதுதான் பிரியமானவர்களே நம் சத்தியத்துக்கு செய்யக்கூடிய ஒரு சேவையாக இருக்குது. இந்த கட்சி எதை குறிக்குதுனாக்கா சர்வெண்ட் ஆஃப் தி ட்ரூத், சத்தியத்துக்கு நம்ம செய்யக்கூடிய சேவை. நம்ம எவ்வளோ எந்த அளவுக்கு நம்ம இந்த அறுவடை வேலையில் ஈடுபடுகிறோம். நம்ம சந்திக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த சத்தியத்தை நம்ம சொல்கிறோமா? நம்முடைய நேபர்ஸுக்கு, நம்முடைய ரிலேஷன்ஸுக்கு, அப்புறம் நம்ம வேலை செய்கிற இடங்களில் நம்ம பார்க்குறவங்களுக்கெல்லாம் நம்முடைய மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கா? ஐயோ இவங்களுக்கு இந்த சத்தியம் தெரியலையே, நம்ம சொல்லணும் அப்படின்னு மனசு துடிக்குதா? ஒருவேளை அப்படி இருந்தால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? சத்தியத்துக்கு சேவை செய்துக்கிறோம். நமக்கு என்னப்பா அது யாருன்னா செஞ்சுக்கிட்டோம். நாங்கள் பாரு, நீங்கள் நம்மலாம் இங்கே கூடியிருக்கிறோம், இங்கெல்லாம் நம்ம இங்கே சேர்ந்துருக்கிறீங்களா? எப்படி வந்து நம்ம இங்கெல்லாம் சேர்ந்தோம்? யாரோ சகோதரர்கள் இந்த சத்தியத்துக்கு என்ன பண்ணிக்கிறாங்க? சேவை செய்திருக்கிறார்கள். அநேகமானவர்கள் தங்களுடைய உடல் பலத்தையும், தங்களுடைய பண பலத்தையும், தங்களுடைய அறிவையும், தங்களுடைய திறமைகள் எல்லாம் இதற்காக பயன்படுத்தி இன்னைக்கு இத்தனை சகோதர சகோதரிகள் இந்த சத்தியத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். அப்படின்னாக்கா அநேக சகோதர சகோதரியுடைய சேவை இல்லைங்களா? அறுவடை வேலைகளில் ஈடுபடக்கூடிய ஒரு மனநிலை அநேகருக்கு இது இருக்காது. பிரியமானவர்கள், அநேகமானவர்களுக்கு இல்லைங்களா இந்த சத்தியத்தை மற்றவங்களுக்கு சொல்லணுன்ற ஒரு மனசே இருக்காது. சரி, சொல்கிறவங்களுக்காவது நம்ம என்ன பண்ணலாம்? சப்போர்ட் பண்ணலாம், கூட நின்று அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கலாம் அப்படின்னு கூட ஒரு எண்ணம் இருக்காது. பிரியமானவர்களே, அப்படி ஒருவேளை எனக்கு சொல்லக்கூடிய திறமைகள் இல்லைன்னா கூட என்ன பண்ணலாம்? செய்யறவங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கலாமே, நம்முடைய ஆதரவு கொடுக்கலாமே. அப்படி கொடுக்கக்கூடியவர்கள் இந்த கச்சை என்ன பண்ணுறாங்க? கட்டி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது. அதான் இங்கே பிரதர் சொல்லும் போது சொல்கிறார், பிகம் a servant of truth or at least have the spirit of service. அந்த ஒரு மனசில் என்னங்க, ஒருவேளை என்னால் செய்ய முடியலனா கூட செய்யணுன்ற ஒரு மனசாவது நமக்கு இருக்கணும். இல்லைன்னா அவங்களுக்காக மனபாரத்தோடு என்ன பண்ணலாம்? ப்ரேயர் பண்ணலாம். என்னால் எதுவுமே செய்ய முடியலையே அப்படின்னா கூட நம்ம அவங்களுக்காக அந்த ஒரு பாரம் இருக்கணும். அன்புக்குரியவர்கள், அந்த பாரம் இல்லாதவங்கெல்லாம் கச்சையை என்னங்க இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. அந்த பாரம் இருக்கிறவங்களுக்கு அவங்க இந்த கச்சை கட்டிட்டு இருக்கிறாங்க. அன்பானவர்களே, இதெல்லாம் தான் நம்மளை எங்கே லீட் பண்ணோம்? ஜெயத்தை நோக்கி நம்மளை வழி நடத்தும். ஒரு போர் சேவகெல்லாம் அணிஞ்சிருந்தால் தான் எதிரியை ஜெயித்து அவன் முடிசூடப்படுவான். அவன் ஒரு வெற்றி பெற்ற ஒரு போர் வீரன்ற ஒரு என்னங்க ஒரு நிலையை அவனால் அடைய முடியும். நம்ம இதெல்லாம் தேவையா பிரதர்? விடுங்க பிரதர், நம்ம யாரோ சொல்கிறாங்க, விடுங்க, நம்மளுக்கு என்ன அப்படின்ட்டுட்டிங்கன்னா அன்புக்குரியவர்களே, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தோல்வியை நோக்கி போயிட்டுக்கிறோம் இல்லைங்களா? யாருக்கு அது வரி இருக்கா? கவலை இருக்குங்களா? சத்தியத்தை அறிவிக்கணுன்ற ஒரு கவலை நமக்கு இருக்கா இல்லைங்களா? அதை குறித்து நம்ம யோசிக்கிறோமா? அப்படி யோசித்தால் நம்ம இந்த கச்சையை அணிந்திருக்கணும். நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு? நீதி என்னும் மார்க்கவசத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க? நீங்கள் அணிந்திருக்கணும். என்ன நீதியின் மார்க்கவசம் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு முதலாவது விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்புக்குரியவர்களே, இது கிறிஸ்துவின் நீதியை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? நம்ம அணிந்திருக்கிறோம். டு ப்ரொடெக்ட் அவர் ஹார்ட், நம்ம இதயத்தை பாதுகாக்குது. இந்த கவசம் என்ன செய்யணும்னாக்கா பாருங்கள், எதிரிகள் முக்கியமாக எதை நோக்கி அவங்களுடைய அம்புகளை எய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நெஞ்சை நோக்கி அடி. அதாவது நெஞ்சி பகுதியில் அந்த ஹார்ட்டை போய் என்ன பண்ணாது? அடிச்ச ஹார்ட் அடித்தாலே போதும், ஸ்பாட் அவுட் ஆகிடுவார். இதயம் அங்கே அடிபட்டுச்சுன்னா அது இதுக்காகத்தான் இந்த மார்க்கவசம் கொடுக்கப்படுது. ஆனால் பிரியமானவர்களே, இன்னும் சில பேர் இந்த கவசத்தை எடுத்து போட்டுட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்களா? சுயநீதியை, ஓன் ரைச்சஸ்னஸ், தங்களுடைய சுயநீதியை என்ன பண்ணுறாங்க? அவர்கள் அணிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா என்னன்னாக்கா பிரியமானவர்களே, தாங்க செய்கிற நல்ல விஷயங்களை பெருசாக நினச்சிக்கிறது. நான் மற்றவங்களை விட நான் கரெக்டாக சபைக்கு வந்துடுறேன், நான் கரெக்டாக எல்லா மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ணுறேன், நான் டெய்லி பைபிள் படிக்கிறேன். அதாவது இப்படி தான் செய்கிற வேலைகளை, தன்னுடைய நல்ல கிரியைகளை என்ன பண்ணுவாங்க? அவங்க உயர்வாக நினச்சி கொள்வாங்க.
பிரியமானவர்களை, நம்ம எவ்வளோதான் செஞ்சிருந்தாலும் மற்ற சகோதரனையும் சகோதரியும் நம்ம என்ன நினைக்கணும்னு சொல்லப்படுதுங்க, தங்களிலும் மேன்மையாக எண்ணணும். பிரியமானவர்களே, நீங்கள் நம்ம எவ்வளோ தான் நற்காரியங்களை செய்திருந்தாலும் நல்ல வேலைகளை செஞ்சுருந்தாலும் பிரியமான சகோதரர்ல, நம்முடைய எண்ணம் என்னவாக இருக்கணும், நம்முடைய மைண்டுக்குள்ளே என்ன இருக்கணும் அப்படின்னா, மற்ற சகோதரர்கள் என்னை விட மேலானவர்கள் என்ற எண்ணம் நமக்குள்ளே இருந்துச்சுனாக்கா அதுதான் ரைட்ஃபுல்லான ஒரு எண்ணம். மற்றவங்களை நம்மளை விட கீழே வச்சுட்டுக்கிறோம், நம்மளை மேலே வச்சுட்டுக்கிறோம். நம்ம எண்ணத்தில் நான் சொல்லிட்டுக்கிறேன், நான் ஒவ்வொருத்தருடைய நம்ம எண்ணங்களில் நம்மளை குறித்து உயர்வாக நினச்சிக்கின்னு மற்ற சகோதர சகோதரிகளை அவங்கள நம்மளை விட கீழே நினச்சிக்கிற அந்த எண்ணம் இருக்கு இல்லைங்களா, அந்த எண்ணம் தான் நம்முடைய சுய நீதியை குறிக்கிறது. ஆனால் பிரியமானவர்களே, நம்ம எவ்வளோ தான் நற்கிரைகள் செஞ்சாலும் அது நமக்கு என்ன ஆகாது, ரட்சிப்பு இல்லை. நமக்கு என்னங்க, கிறிஸ்துவின் நீதி தான். தேவனுடைய பார்வையில் நம்ம என்னவா இருப்போம்னாக்கா, நம்ம குறைவுள்ளவர்களாகவே இருப்போம். எவ்வளோ நற்கிரைகளை செஞ்சாலும் தேவன் நம்மளை அடி பார்க்குறாரு, குறைவுள்ளவர்களாக இருக்கிறான். நம்முடைய குறைகள் யாருக்குள்ள நிறைவாகுது, கிறிஸ்து மூலமாக தான் நிறைவாகுது. இதுதான் உண்மை அன்புக்குரிய சகோதர சரிகளே. ஆனால் இந்த நீதியை ஒதுக்கிட்டு தன்னுடைய நல்ல வேலைகளால் தான் நமக்கு தேவன் என்னை தேர்ந்து கொண்டிருக்கிறாரு, நான் மற்றவங்களை விட ரொம்ப உயர்வானவன் மேலானவன்ற எண்ணங்கள் நமக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னாக்கா நாம் இந்த மார்க்கவசத்தை அணிலன்ற அர்த்தம். சுயநீதி அணிஞ்சிருக்கிறோம். கிறிஸ்துவின் நீதி அணிந்திருக்கிறவங்க எப்பவுமே தங்களுடைய நீதியை அவங்க அழுக்கான கந்தை நினைப்பாங்க இல்லைங்களா. நம்ம வாசிக்கிறீங்களா ஏசால, நம்முடைய நீதி எப்படி இருக்குங்களா, அழுக்கான கந்தைங்க. தாவீதே சொல்லிட்டார் பாருங்க. தாவீதே என்ன சொல்றாரு, நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் செய்தேன். பவுல் பாவிலே பிரதான பாவின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன சொல்லலாம், அப்போஸ்தலனாகிய பவுல் அவ்வளோ பரிசுத்தமானவர், அவ்வளோ வைராகியமாக ஆண்டவருக்காக ஊழியங்களை செய்தவர். அவரே தன்னை குறித்து சொல்லும் போது நான் பாவிகளிலே பிரதான பாவின்னு சொல்லும் போது நம்மளை குறித்து என்ன சொல்லலாம் இல்லைங்களா. அப்படி நம்ம எண்ணங்கள் இருக்கணும். வெறும் வார்த்தையில் சொல்றது மாத்திரம் இல்லாமல் நம்முடைய மனசுக்குள்ள என்ன இருக்கணும், இப்பேற்பட்ட ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கு. அப்படி இருக்கிறவங்க எப்பவுமே மற்றவங்களை உயர்வாகவே நினைப்பார். சரி, அடுத்து பார்க்கும்போது பிரியமானவர்களே, அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம், சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. இது சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சைக்கு சகோதரர் என்ன விளக்கம் கொடுக்குறார் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த நெருக்கமான பாதையில் நம்ம கடந்து போகணும் அப்படின்னாக்கா நமக்கு என்ன ரொம்ப அவசியமாக இருக்குது தெரியுங்களா, பொறுமை நமக்கு அவசியமாக இருக்கு. ஏன்னா நம்ம போயிட்டு இருக்கிற இந்த பாதை எப்படிப்பட்ட பாதை, கரடு முரடான பாதை, ரஃப் பாத்து. இது என்ன பாத்து, இது ரஃப் பாத்து. நீங்கள் பாட்டுன்னு உங்கள் வழியில் போனாலும் உங்களை சும்மா பிரச்சனைக்கு இழுக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு சிலருக்கு அனுபவம் ஆகிருக்கும். நம்ம பாட்டுன்னு வேண்டாம், நம்மளுக்கு பிரச்சனை வேண்டாப்பா அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டு நம்ம வழியில் போனாலும் நம்மளை என்ன பண்ண மாட்டாங்க, விட மாட்டாங்க. நம்மளை வேணுன்னு பிரச்சனைக்கு இழுத்து நம்முடைய கோபத்தை தூண்டி விட்டு நம்மளை குற்றவாளி ஆக்கிடுவாங்க. அங்கே என்ன பிரச்சனை ஆகிடுனாக்கா, பிரதர் என்ன பண்ணிட்டாரு, பிரதர் கோவப்பட்டார் பாருங்க. ஆனால் பிரதரை கோவத்துக்கு தூண்டுந்து யாரு இல்லைங்களா அப்படின்னாக்கா, தூண்டி விட்டுட்டு நம்மளை என்ன பண்ணிட்டாங்க, நம்மளை ஒரு குற்றவாளி கூண்டில் நிற்க வச்சு நம்மளை குற்றவாளி ஆகி. இதுதாங்க அன்புக்குரியவர்களே நம்ம மேலே வரக்கூடிய. அதனால் நம்மளுக்கு இந்த பாதையில் கடந்து போகிறதுக்கு ரொம்ப அவசியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா பொறுமை. என்னதான் யாக்கோபு என்ன சொல்லிட்டாருனாக்கா, பொறுமை பூரண கிரியை செய்யணும்ட்டார். பொறுமை என்ன ஆகணுமா, பொறுமையானது உங்களுக்குள்ள பர்ஃபெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டார். ஏன்னா பொறுமை இல்லைனாக்க இந்த பாதையில் போக முடியாது அன்புக்குரிய சகோதரர். இந்த கிறிஸ்துவின் பாதையில் இந்த நெருக்கமான வாசல், இடுக்கமான வாசல், நெருக்கமான வழியில் நம்மளால் என்ன பண்ண முடியாது, போக முடியாது. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் அங்கே வாசிக்கலாம்.
யாக்கோபு அதிகமாக அவருடைய அந்த நிருபத்தில் ரொம்ப ஹைலைட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் என்னன்னு கேட்டிங்கனாக்கா பேஷண்ட் தான். நாங்கள் அவருடைய நிருபத்தில் அதிகமாக எதை குறித்து பேசுகிறாருங்க? பொறுமையை பற்றி பேசுகிறாரு, நாக்கை குறித்து பேசுகிறாரு, விசுவாசத்தை குறித்து பேசியிருக்கிறார். அப்படியே ஒரு சம்மரி பண்ணலாம். ஆனால் அதில் அவர் ஆரம்பத்திலேயே எதை அவர் ரொம்ப வலியுறுத்தி பேசுகிறார் அப்படின்னாக்கா இந்த பேஷண்ட். படிங்க சிஸ்டர், அது 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல், நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. பொறுமையானது என்ன செய்யணுமா? பூரண கிரை. நீங்க ஒன்றில் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூர்ணராயும் நிறைவுறுகளாக இருக்கணும். அப்படின்னாக்கா யார் ஒருத்தர் பொறுமையாக இருக்கிறாரோ அன்புக்குரியவர்களே, அவர் என்ன சொல்லனாக்கா அவர் பூர்ணத்தை நெருங்கிட்டுக்கிறார்னு அர்த்தம். என்ன தான் பேசினாலும் என்ன தான் திட்டினாலும் அமைதியாக இருக்கிறாங்க. பார்த்தீங்களா? நம்மளால் இருக்க முடியுதா? யாராவது நம்மளை ஏதாவது ஒரு சின்ன வார்த்தை சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், பொங்கிடுவோம் இல்லைங்களா? யாராவது நம்மளை பற்றி தவறாக பேசிட்டாங்களோ, இல்லை யாராவது நம்மளை பற்றி ஏதாவது குறை சொல்லி பேசிட்டாங்க அப்படின்னாக்கா நம்மளால் அது என்ன பண்ண முடியாது, பொறுத்துக்க முடியாது. ஆனால் யார் ஒருவர் பொறுமையாக இருக்கிறாரோ அது என்ன ஒரு அடையாளமாக இருக்குனாக்கா அவர் பூர்ணத்துக்கிட்ட நெருங்கிட்டுக்கிறார்னு அர்த்தம். அன்புக்குரியவர்களே, அதான் யாக்கோபு பேசுகிறார் பொறுமையை பற்றி. இன்னொரு வசனம் வாசிங்க. அதிலே யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் கூட பொறுமைக்கு ஒரு உதாரணம் ஒருத்தரை காட்டுறார். பார்க்கல யார் சொல்கிறீங்கன்ட்டு. பொறுமைக்கு ஒருத்தரை வந்து உதாரணமாக அங்கே சொல்கிறார். யோபு பொறுமையாக இருந்தாரான்னு நம்மளுக்கு கேள்வி வருது இல்லைங்களா? ஆமாங்க, பாருங்க, பொறுமைக்கு ஒரு உதாரணம் யோபு. வாசிக்கலாம் பாருங்க. 5ஆம் அதிகாரம் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 10-11 வாசிங்க சிஸ்டர். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல், என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்துதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செய்யலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. போதுங்க சிஸ்டர். பாருங்க பிரியமானவர்களே, என்ன சொல்றாரு? என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினால பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்தலுக்கும் நீடிய பொறுமைக்கு என்ன பண்ணுங்க, திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்க. யாரை வச்சுக்கணுமா? தீர்க்கதரிசிகளை ஒரு எக்ஸாம்பிளை வச்சுக்க. ஏன்னா அவங்களும் எப்படி இருந்தாங்களா? பொறுமையாக இருந்திருக்கிறாங்க. அதில் யாரை பற்றி பேசுகிறாரு? பொறுமையாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். உலகத்தையே சொல்வாங்க இல்லைங்களா, பொறுமை கடலை விட பெருசுன்னுவாங்க, பொறுத்தவன் பூமி ஆழ்வான். பல பழமொழிகள் உலகத்திலே பேசப்பட்டிருக்கு. ஆனால் பைபிள் அதான் சொல்லுது, பொறுமையாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் இல்லைங்களா? பொறுமை குறித்து, யோபுவின் பொறுமை குறித்து நீங்கள் கேள்விப்படுங்க. அப்போ பொறுமைக்கு ஒரு திருஷ்டாந்தம் யாருன்னாக்கா யோபு. சாந்தத்துக்கு ஒரு திருஷ்டாந்தம் மோசே பூமியில் இருக்கிற எல்லாரை விட சாந்தமுள்ளவன். பிரியமான சகோதரர்களே, இதெல்லாம் நமக்குரிய ஆயுதங்கள். இதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு என்ன, இதெல்லாம் ஒரு ஆயுதமா அப்படின்னு நமக்கு யோசிக்க தோணும் இல்லைங்களா? AK-47 கையில் இருந்தால் தான் நமக்கு ஆயுதம் என்ற மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையான ஆயுதங்கள் இதாங்க. இதெல்லாம் உலகத்தின் பார்வைக்கு தெரியாது. ஆனால் இது இருக்கிறவங்க, அவங்க தான் உண்மையான போர் வீரர்கள். அதாவது நமக்கு கடுமையான டிஃபிகல்ட்டிஸ் வரக்கூடிய நேரங்களில் இதை நம்ம என்ன செய்யணும், இந்த பொறுமையை நாம் செயல்படுத்தணும். ஒரு நல்ல போர் சேவகன் ஒரு பொறுமையாக இருப்பார். அதான் இங்கே நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சார். அது மாத்திரம் இல்லை, இது நம்ம என்ன குறிக்கணும், இந்த பாதையில் போகக்கூடியவங்க நாங்கள் எந்த சுயநல நோக்கத்தை இதில் சுமந்து கொண்டு போக முடியாதுன்றார். செல்ஃபிஷ் ஆம்பிஷன்ஸ் will never carry us to the end of the narrow way. சுயநல நோக்கம் நமக்கு இருந்தால் நம்ம எங்கே போக முடியாது, இந்த நேரவேவுடைய முடிவுக்குள்ளே போக முடியாது. நிறைய பேர் பாதியிலே ஸ்டாப் ஆகுறாங்க. ஏன்னா செல்ஃபிஷ் ஆம்பிஷன்ஸ் அப்படின்னா சுயநல நோக்கங்கள் என்னன்னாக்கா, நம்ம இந்த சத்தியத்தில் எதுக்காக வந்திருக்கிறோம்,
ஏதோ ஒரு சுயநல நோக்கம் இருக்குது. போக போக தெரிஞ்சிடான் உண்மையாகவே சத்தியத்துக்காக வந்திருந்தாங்க தாங்க, அப்படிப்பட்டவங்க தான் கடைசி வரைக்கும் போக முடியும். இல்லை இங்கே வந்து ஏதோ புதுசாக இருக்குது, இங்கே வந்தால் நமக்கு சில ஆதாயம் கிடைக்குது அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் அங்கே தசமபாகம் கொடுக்கணும், இங்கே அதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இங்கே காணிக்கை போட்டி கூட வைக்க மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு எண்ணங்களோட சில பேர் வந்திருப்பாங்க. ஆனால் அவங்களால இந்த நேர வேலை என்ன பண்ண முடியாது, கடைசி வரைக்கும் போக முடியாது. இங்கே பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும் இல்லைங்களா, இங்கே பணம் கிடைக்கும் அப்படின்ற எண்ணங்கள், இதெல்லாம் செல்ஃபிஷ் ஆம்பிஷன்ஸ். இந்த மாதிரி எண்ணங்களோட வரக்கூடியவர்களால் என்ன செய்ய முடியாதுங்க, தொடர்ச்சியாக போக முடியாது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்களுடைய குணங்கள் வெளிப்பட்டுடும். பிரியமானவர்களே, அப்பேற்பட்டவங்க இந்த வழியை விட்டு விலகி காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவாங்க, உலகத்தோடு ஒத்து போயிடுவாங்க. ஏன்னா அவங்க எதிர்பார்த்ததிங்கன்னாகல கிடைக்கல, சும்மா உடல் மாத்திரம் தான் இங்கே இருக்கும், மனசெல்லாம் உலகத்தோட ஒத்து போயிட்டு இருக்கும், காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவோம். அதை போல் சொல்கிறார் இல்லைங்களா, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கணும். அதுதான் இந்த சாண்டில் நம்ம என்னென்ற இந்த பாதரட்சை நம்ம அணியணும்னாக்கா, பொறுமை என்ற பாதரட்சை நம்ம என்ன பண்ணோம், நம்ம அணியணும். அப்போ தான் இந்த நெருக்கமான பாதையில் கடைசி வரைக்கும் நம்மளால் போக முடியும் என்பதை நாம் பார்க்கணும். அடுத்து பாருங்கள் பிரியமானவர்களே, அக்னி ஆஸ்திரம் இல்லைங்களா, பொல்லாங்கண்ணையும் அக்னி ஆஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள் இல்லைங்களா. அன்புக்குரியவர்களே, சத்துரு எப்படின்னா இன்னும் இந்த அக்னி ஆஸ்திரங்கள் அப்படின்னு இங்கே சொல்லப்படுங்களா. அக்னி ஆஸ்திரம் அப்படின்னா அன்புக்குரியவர்களே, அதாவது அந்த அம்புல வந்து அக்னி பந்தங்கள் என்ன பண்ணுவாங்க, அதை கொளுத்திட்டு அடிப்பாங்க இல்லைங்களா. அக்னி போன்ற காயங்களை நமக்கு என்ன செய்யும், ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும், எரிச்சிடும். அப்பேற்பட்ட என்ன பண்ணாது, எரித்து விடும். அப்பேற்பட்ட ஆயுதங்களை நம்ம தடுக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவையாக இருக்குது, விசுவாசம் இல்லைங்களா. 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் யோவான் ஒரு வார்த்தை அங்கே எழுதுகிறார். நமக்கு விசுவாசத்தை பற்றி எழுதும்போது என்ன சொல்கிறாரு, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இல்லைங்களா. அதனால் இந்த விசுவாசம் நமக்கு எப்பவுமே காணப்படணும். 4ஆம் வசனத்தை வாசிங்க, 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 5:4. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பாருங்க பிரியமானவர்களே, இந்த கேடகம் ரொம்ப அவசியமா இருக்கு. அதாவது எப்பேற்பட்ட நேரங்களில் நம்ம விசுவாசத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது, நாங்கள் சோதனையான நேரங்கள், சத்துரு நம்ம மேலே அக்னி ஆஸ்திரங்கள் எய்யும் போது அந்த நேரங்களில், அதுக்கு உதாரணம் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள், நம்ம பைபிளில் ரொம்ப போல்டாக தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தியிருக்கக்கூடிய சில பேரை நாம் பார்க்குறோம். அப்படி யாராவது உங்கள் ஞாபகத்துக்கு வந்தால் சொல்லுங்கள். அபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன். அதாவது கடுமையான சோதனை, ஃபயர்லி டெஸ்ட், அக்னி போன்ற சோதனை வந்தபோது தங்களை விசுவாசத்தை அங்கே வெளிப்படுத்தியிருக்கக்கூடிய அனனியா, மிசாவெல், அசரியா. நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், அந்த இடத்துல அங்கே இந்த சிலையை வணங்கலைனாக்கா அக்னி ஜுவாலையில் போடப்படும் அப்படின்னாக்கா, நம்மளா இருந்து அந்த இடத்துல சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கியிருப்போம். அன்றைக்கி யூதர்கள் வணங்கிட்டாங்க, அங்கே இந்த யூதர்கள். ஆனால் இந்த 3 பேர் என்ன ஒரு வார்த்தை சொன்னாங்க இல்லைங்களா, அதுதாங்க அந்த விசுவாசம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார், அவர் எங்களை தப்புவிக்காமல் போனாலும் நீர் வைத்த சிலையை வணங்குவதில்லை என்பது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது. சவால் விடுறாங்க பாருங்க. அதான் பிரியமானவர்களே, விசுவாசத்துக்கு அவ்வளோ ஒரு தைரியம் இருக்கும் நமக்குள்ள. உண்மையான விசுவாசம் இருந்தாக்கா அது என்ன இருக்கும், அது தைரியத்தையும் வெளிப்படுத்தும் கூட சேர்த்து. அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும், இப்பேற்பட்ட தைரியமான போல்டு வார்த்தைகளை நம்மளால் பேச முடியும். பாருங்க, நேபுகாத்நேச்சரை கண்டா எல்லாரும் நடுங்குவாங்க. ஆனால் இவங்களை பார்த்து நேபுகாத்நேச்சர் நடுங்கிட்டார். என்னங்க அதில் அவங்கள நடுங்க வச்சது எதுங்க, அவங்களுடைய விசுவாசம்.
நேபுகாத்நேச்சர் நிருபத்தில் எழுதுறார் இல்லைங்களா, அவர்கள் வேற தேவர்களை ஆராதிக்காமல் தங்கள் தேவனையே நம்பி இருந்தபடியால் தேவன் அவங்களை என்ன செஞ்சாரு, அவங்களை இந்த அக்னி ஜுவாலைக்கு தப்புவிச்சாரு. அவங்க இந்த வசனத்தை வாசிக்கலாம், ரொம்ப நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை அது. அதை வாசிக்கலாம் வாங்க. எங்கே வருது, யாராவது சொல்கிறீங்களா? தானியேல் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. தானியேல் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்பொழுது நேபுகாத்நேசர் வசனித்து, சாத்ராக் மேசாக் ஆபேத் நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். பாத்தீங்களா பிரியமானவர்களே, நேபுகாத்நேச்சர் சொல்றாரு, என்ன சொல்லிட்டாருங்க, சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ என்பது தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேற தேவனை சேவித்து பணியாமல் அவரையே நம்பி. இல்லைங்களா? இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் வரும்போது நம்ம என்ன பண்ண, அவரை நம்ம கொரோனா வந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ தான் பார்க்கணும், உலகத்தாரை விட அதிகமாக பயந்து நடுங்குது யாருன்னா இல்லைங்களா? வரணும் தானே, அதெல்லாம் வரணும் தானே, உலகத்து மேலே அந்த அழிவு வரணும் தானே. ஏன்னா அப்போ தானே ஆண்டவருடைய ராஜ்யம் வர இல்லைங்க, இந்த உலகம் அழியணும் இல்லைங்களா? இந்த உலகம் அழியவே கூடாதா? அழியணும் பிரியமானவர்களே. அதனால் இப்போ ஏற்பட்ட எந்த மாதிரி ஒரு நோய்கள் இந்த உலகத்து மேலே வந்தாலும் சரி, அந்த மாதிரி நேரங்களில் நம்ம என்ன இருக்கணும், நம்ம விசுவாசமாக இருக்கணும், நம்பிக்கையாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு கேடகத்தை நம்ம என்ன பண்ணோம், பிடிச்சிட்டு நிற்கணும். விசுவாசம் என்னும் கேடகத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க, பிடித்து கொண்டு நெல்லுங்கள். அடுத்து 17ஆம் வசனத்தில் நாங்கள் ரட்சணை என்னும் தலை சீராவை நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் ஆவி வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இல்லைங்களா? ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன் என்னதுங்களா? அது ஹெல்மெட்டை நம்ம என்ன பண்ணோம், அணிந்து கொள்ளணும். என்ன ஹெல்மெட் நம்ம அணியணும் அன்புக்குரியவர்களே? நம்முடைய மைண்ட் என்ன பண்ணுது, ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, அந்த மனசை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன அணிஞ்சிருக்கணும், இதை அணிஞ்சிருக்கு. இது நமக்கு எதை குடிக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய நாலேஜ். தலைக்குள்ள என்ன இருக்கணும், தலைக்குள்ள என்ன இருக்கணும், அறிவு இருக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க தலை இருக்கான்னு இல்லைங்களா, அப்படின்னா என்னங்க அர்த்தம், அறிவு இல்லைன்னு அர்த்தம் இல்லைங்களா? பிரியமானவர்களே, நமக்குள்ள என்ன அறிவு இருக்கணும், வேதத்தை பற்றிய அறிவு, நாலேஜ் ஆஃப் தி பைபிள். அதுதாங்க நம்முடைய தலையை ப்ரொடெக்ட் பண்ணும். பாருங்க அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சாத்தான் சோதிச்சா இல்லைங்களா? ஒவ்வொரு முறை சோதிக்கும் போது ஆண்டவர் என்ன சொன்னார், இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி என்னங்க செய்யணும் போது என்ன சொன்னார் சாத்தான், ஆண்டவர் என்ன சொன்னார், மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. அப்போ எங்கே இருக்குது அவருக்குள்ள, மைண்டில். நம்ம ஒரு வசனம் தேடுறோம் இல்லைங்களா? நிறைய பேருக்கு நாங்கள் சங்கீதம் புஸ்தகம் எடுங்க அப்படின்னாக்கா புதிய ஏற்பாட்டில் தேடினுக்கிறேன். அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. பைபிள் நாலேஜு ரொம்ப புவராக இருக்கிறாங்க. பைபிள் எத்தனை புத்தகம் இருக்குன்னு கூட நிறைய பேர் நம்மளுக்கு, நிறைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்க்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் கான்சிகேஷன் பண்ணின்னுக்கிறாங்க, பல வருஷங்கள் சத்தியத்தில் இருக்கிறாங்க. சும்மா டெஸ்ட் வச்சு பார்த்தீங்களா, நாங்கள் பைபிள் எத்தனை புத்தகம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதுவும் தெரியும். பழைய ஏற்பாட்டில் எவ்வளோ புத்தகம் இருக்குது உங்களுக்கெல்லாம் தெரியும். நம்ம சில பேரை சில சகோதர சகோதரிகள் அப்படி அந்த அளவுக்கு வேத அறிவில் ரொம்ப குறைவுபட்டு இருக்கிறான். படிக்கிறது இல்லை, பைபிளை படிக்கிறது இல்லை. அது இந்த இப்போ இருக்கிற காலகட்டங்களில் நம்ம கையில் என்ன இருக்குது, மொபைல் ஃபோன் இருக்கா, அதில் இப்போ வர பாருங்கள் சாத்தான் எப்படியெல்லாம் நம்மளை டைவர்ட் பண்ணுறான்னா, அந்த ரீல்ஸ் வேறு பண்ணிட்டானுங்க. இப்போ அதில் 3 நிமிஷத்துக்கெல்லாம் ஒரு ரீல்ஸ் கை வச்சிட்டிங்கன்னா மேலே போயிட்டு இருக்கு. மணிக்கணக்கில் என்ன ஆகிடுது நம்முடைய நேரங்கள் அப்படியே என்னங்க
விழுங்கப்படுது. நேரத்தை சாத்தான் இந்த ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு இல்லைங்களா, நிறைய பேர் அந்த படம் ஃபேஸ்புக்கில் அந்த ஃபோட்டோ நம்ம யார் யார் என்னென்ன ஃபோட்டோங்க பார்க்குறதே ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு. அதில் அவங்க வேறு ஊருக்கு எங்கன்னா போனாங்கன்னா அதை என்ன பண்ண உடனே யார் இதை செய்கிறது, கான்சிக்ரேட்டட் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸுங்க. எங்கேயாவது டூருக்கு போனால் அதை எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுறது, ஒரு செல்ஃபி எடுத்தால் ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுறது. அப்போ யாரை வெளிப்படுத்திக்கிறீங்க நீங்கள்? ஆண்டரை வெளிப்படுத்துகிறோமா, இல்லை நம்ம அவ்வளோ அழகாக இருக்கிற பாரு, அவ்வளோ ஸ்டைலாக இருக்கிற பாருன்னு நம்மளை வெளிப்படுத்துகிறோம்? இது உலக மக்கள் இல்லை, யார் செய்கிறோம்? ஏன் அப்படின்னாக்கா பைபிளை படிக்கிறதுக்கு நேரத்தை கொடுக்கறது இல்லை. பைபிள் நாலேஜ் இருந்தால் தான் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் உடனே எடுத்து விட்டார். பார்த்தீங்களா வசனத்தை? அப்போ ஆண்டவருக்கு வசனம் எங்கே இருந்துச்சு? புக்கு எடுத்து தேடி நின்றாரா? சாத்தான் வந்து அப்பங்களை கல்லாக்க சொல்லிட்டான். அப்பத்த என்ன கல் அப்பங்கள் ஆகும்படி சொல்லிட்டான் இல்லைங்களா சாத்தானே? சரி, அதுக்கு ஏதாவது வசனம் இருக்கான்னு பார்த்து தேடி நின்றாரா? உடனே அவர் மைண்டுக்கு வந்துச்சு. சொல்லுங்கள், யாராவது சொல்லுங்கள், அந்த வசனம் எந்த புக்கில் இருக்குது? ஆண்டவர் சொன்ன அந்த வசனம் என்னைக்காவது யோசித்து இருக்கிறீங்களா? கொஞ்சம் ஆராய்ச்சி இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொன்னாரே இந்த வசனம், மனுஷன் 40 மாத்திரமல்ல ஒவ்வொரு வார்த்தையினால பிழைப்பான்னு எழுதியிருக்கிறேன்னு சொன்னார். எங்கே எழுதியிருக்கிறேன்? எப்பயாவது உங்கள் மைண்டுக்கு வந்திருக்கா? அவர் யாத்திராகமன்றாங்க பிரதர், உபாகமம். ஆனால் பாரு, நம்ம அதை பற்றி என்ன பண்ணல, நமக்கு தேவையில்லை. ஒழுங்க சும்மா அது எழுதியிருந்தா எங்கே எழுதியிருந்தா நமக்கு என்ன? அதெல்லாம் என்ன பண்ணோம், ஒரு தூண்டுதல் நமக்குள்ளே இருக்கணும். பிரியமான, அப்போ தான் நம்ம ஆக்டிவாக இருக்கிறோன்னு அர்த்தம். ஒரு தூண்டுதல் வருதா, ஐயோ வருது இங்கே சொல்லிட்டுக்கிறான் பாரு, இன்றைக்கி ஒரு பாடம் எடுத்தாங்களா, நமக்குள்ள நம்முடைய மனசு என்ன பண்ணோம், தூண்டிகிட்டே இருக்கணும். அப்போ நம்ம ஆக்டிவாக இருக்கணும்னு அர்த்தம். வி ஆர் லிவிங். இல்லை இந்த காதில் கேட்டு ஒரு அசைவாக இருக்காது. ஒரு சில சபைகளுக்கு போவாங்க, என்னங்க பாடம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் இப்படி தான் இருப்பாங்க. மூஞ்சில் ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்காது, ஒரு ஆன்சர் பண்ண மாட்டாங்க. என்னன்னாக்கா அது அவங்க காதுக்குள்ளே போவே போவாது. அதான் சங்கீதத்தில் ஒரு அருமையான வசனம் இருக்குது. பாம்பாட்டி வினோதமாக ஊதினாலும் என்னங்களா செவிட்டு வீரியனை போல் இருக்கிறாங்களாம். எவ்வளோதான் கிளாஸு பிபிடி அது இதுன்னு போட்டு கொஞ்சம் அப்படியே ஊதுனா கூட என்ன ஆகுறதில்ல, பாம்பாட்டி ஊதும் போது பாம்பு என்ன பண்ணோம், படம் எடுத்து அப்படியே அசையணும். அந்த மாதிரி செவிட்டு வீரனை போல் காது என்ன பண்ணுறது, கடினப்படும். சில பேர் பாடம் எடுத்துனுங்க மொபைல் ஃபோன் நோண்டினுக்குவாங்க. இல்லை எப்படிங்க அறிவு வர நமக்கு? அந்த நேரத்தில் தான் வாட்ஸ்அப்பில் என்னென்ன மெசேஜ் வந்துக்குது, யாரோ ஸ்டேட்டஸ் வச்சுக்கிறாங்க, இதெல்லாம் நடக்குதுங்க. அன்பானவர்கள், அப்படி இருந்தால் நம்மளால் பாடம் நடத்தும் போது நம்ம இங்கே கவனம் கொடுத்து கேட்கணும். வீட்டில் போய் மற்ற நேரங்களில் அதெல்லாம் பண்ணணும். சில பேர் எப்படின்னா, எங்கே ஒருத்தர் ஒரு சபையில் ஒரு பிரதர் இருப்பார், குழந்தைய தூக்கி கொஞ்சம் நிற்குவார். அந்த நேரத்தில் குழந்தைங்க இருக்குங்களா, அங்கே மற்ற குழந்தைங்களாம், அந்த குழந்தைங்கள எடுத்து கொஞ்சம் நேரம் கூட உள்ளே உட்கார மாட்டாங்க. சில பேர் அங்கே இங்கேன்னு ஓடாடின்னு இருப்பாங்க. அன்புக்குரியவர்களே, நமக்கு இந்த ஹெல்மெட்னாங்க டே பை டே அறிவை நம்ம என்ன செய்யணும், வளர்த்து கொள்ளணும். அதான் பேதுரு இந்த லிஸ்ட் ஒன் போடுறாரு இல்லைங்களா, உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கம், பொறுமை என்ன பண்ணுங்க, இதெல்லாம் கூட்டி என்ன பண்ணுங்க நீங்கள் வழங்குங்கள் அப்படின்னு சொல்கிறார் இல்லைங்களா. 2 Peter 1st chapterல சொல்கிறார் இல்லைங்களா. அப்போ டே பை டே நம்ம என்ன இன்க்ரீஸ் பண்ணுங்க, விசுவாசத்தோட தைரியத்தோட நாங்கள் ஞானத்தை நம்ம வளர்க்கணும். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா நாலேஜ் இல்லைங்களா. வேதத்தை பற்றிய அறிவு எங்கே இருக்கணும் அப்படின்னாக்கா இதயத்தில் இருக்கணும், புக்கில் இல்லை, நோட்ஸில் இல்லை. நோட்ஸ் வந்து அந்த நேரத்துக்கு நம்ம எழுதிக்கலாம் ரஃபாக. வீட்டில் போய் என்ன பண்ணது, மனசுக்கு ஏற்றணும், கனெக்ட் பண்ணி டேட்டா கேபிளை கனெக்ட் பண்ணி நோட்ஸ்லேருந்து என்னங்க ஹார்ட் டிஸ்க்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அன்புக்குரியல, அப்போ தான் சத்ரு நம்மளை என்னங்க சோதிக்கும் போது நம்மளால் வசனங்கள் நினைவுக்கு நமக்கு வரும். அது நம்மளை பாதுகாக்கும்.
தீய எண்ணங்களுக்கு தீய சிந்தனைகளுக்கு நம்மை பாதுகாக்கும். ஒரு வசனம் வாசிக்கலாம் வாங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் போல் சொல்கிறார், இதையே நீங்கள் என்ன செய்யுங்க, சிந்தித்து கொண்டிருங்கள். மைண்டை ட்ரெயின் அப் பண்ண, நம்முடைய மைண்டை வந்து ட்ரெயின் அப் பண்ண. நமக்குள்ளே இருக்கக்கூடிய மைண்ட் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப மோசமான ஒன்று. நன்மை என்ன பண்ணாது, அது எப்பவுமே சிந்திக்காது. என்ன பண்ணாது, தீமையை சிந்திக்கக்கூடியதாக இருக்கும். இதை நம்ம ட்ரெயின் பண்ணுறது ஒரு பெரிய ஒரு ட்ரைனிங். வாசிங்க அந்த வசனம் என்ன சொல்கிறாரு, நீங்கள் இந்த விஷயங்களை என்ன பண்ணுங்க, சிந்தித்து கொண்டிருங்க. 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். பாருங்க அன்புக்குரிய சகோதர செல்ல போல் நிறைய இடங்களில் இந்த கடைசியாக என்ற வார்த்தை அநேகமாக யூஸ் பண்ணுவார் இல்லைங்களா. அவனை கன்க்ளூட் பண்ண போகிறாரு இல்லைங்களா. கன்க்ளூஷனாக சொல்ல வரும்போது தான் சொல்ல வருவார்னா எப்பவுமே நிறைய இடங்கள் இப்படி எழுதுவார். கன்க்ளூஷன் கடைசியாக சகோதரரே அப்படின்னா என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணுங்க, உண்மை உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், நீதி உள்ளவைகள், கற்புள்ளவைகள், அன்புள்ளவைகள், நற்கீர்த்தி எதுவோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளே சிந்தித்து கொண்டது. எவ்வளோ விஷயங்கள் சொல்கிறார் அங்கே, எத்தனை விஷயங்கள் சொல்கிறார் அங்கே, ஒரு 8 விஷயங்கள் அங்கே சொல்கிறார் இல்லைங்களா. பிரியமானவர்களே, இந்த மைண்டை வந்து இந்த விஷயங்களை சிந்திக்கிறதுக்கு நம்ம ட்ரெயின் அப் பண்ணணும். இல்லைனாக்கா சாத்தான் தாக்கக்கூடிய முதல் இடம் எதுங்க, மைண்டு தான். சிந்தனையில் தான் வந்து என்ன பண்ணுறான், ஃபஸ்ட்டு அங்கே செயல்படுறான். அந்த சிந்தனைக்கு நம்ம இடம் கொடுத்து அதை டெவலப் பண்ணோம் அப்படின்னாக்கா அன்புக்குரியவர்களே, அடுத்த கட்டத்துக்கு அது நம்ம கொண்டு போகும். சிந்தனையிலேருந்து அடுத்த கட்டம் என்னங்க, செயல். அந்த அடுத்த கட்டம் பழக்கம், அடுத்த கட்டம் குணம். அதுக்கப்புறம் நம்மளை யாரும் மாற்றவே முடியாது. அதான் சகோதர ரசல் எழுதும் போது சொல்கிறாரு, நீ ஒரு சிந்தையை விதைத்தால் ஒரு செயலை அறுப்பாய், ஒரு செயலை விதைத்தால் ஒரு பழக்கத்தை அறுப்பாய், ஒரு பழக்கத்தை விதைத்தால் ஒரு குணத்தை அறுப்பாய். ஒரு குணன்ற ஒரு குணத்துக்கு நம்ம டச் பண்ணுறதுக்கு ஆரம்பம் எதுங்க, சிந்தனை. நம்முடைய சிந்தனையை சரியாக ஒருமுகப்படுத்திட்டோம் அப்படின்னாக்கா பிரியமானவர்கள், அந்த அவுட்கம் எல்லாம் நன்றாகவே இருக்கும். அதான் சத்ரு முதலாவது எங்கே தான் நம்மளை தாக்கக்கூடிய இடம்னாக்கா சிந்தனை. அதனால இந்த சிந்தனை என்ன செய்யணும்னாக்கா, இந்த வார்த்தைகளால் நம்ம அதை என்ன பண்ணணும், அதை கவசத்தை போடணும். உண்மை உள்ளவைகளை, ஒழுக்கமுள்ளவைகள், நற்கீர்த்தி, புண்ணியம், புகழ், இந்த மாதிரி விஷயங்களையே சிந்திச்சுக்கணும். சிந்தித்து கொண்டு இருக்கும்போது நமக்கு அது ஒரு பாதுகாசுக்கு ஒரு கவசமாகுது. சரி, அடுத்த விஷயத்தை நம்ம பார்க்கலாம் அன்புக்குரிய சகோதரர்களே. நாங்கள் ஆவியின் பட்டயம், தேவவசனமாகிய ஆவியின் பட்டயத்தை நம்ம என்ன பண்ணுமா, எடுத்துக்கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இந்த பட்டயம் எப்பேற்பட்ட பட்டயம் தெரியுங்களா, ஆவியின் பட்டயம். இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இதை கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கணும் அன்புக்குரியவர்களே. ஏன்னா இது ரொம்ப ஷார்ப் எட்ஜின்னு சொல்லப்பட்டிருக்கு. எபேசியரில் நம்ம வாசிக்கிறோம் 4ஆம் அதிகாரத்தில் போல் இந்த பட்டயம் என்ன செய்து அப்படின்ட்டு கூட அங்கே சொல்கிறாரு. இந்த பட்டயம் என்ன செய்யுது அப்படின்னாக்கா நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் வகையாக இருக்குதுங்களா. 4th chapter 12th verse. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு. சரி, எபிரேயர் சிஸ்டர், எபிரேயர் 4:12. ஆயிடுச்சு, ஒரு 5 minutes முடிச்சிடலாம். வாசிங்க சிஸ்டர். 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வரையறுக்கிறதாயும் இருக்கிறது. பாருங்க அன்புக்குரியவர்களே, தேவனுடைய வசனம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது
இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். பைபிள் முன்னாடி நம்ம வேத வசனங்களுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம ஏமாற்ற முடியாது. தேவ வசனம் நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம யாருன்னு எடுத்து காட்டிட்டோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னை குத்துற மாதிரி பேசுகிறாரு, எனக்கே குத்துற மாதிரி பேசுகிறாருன்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா. சரி குத்துன்னு போட்டோம், நம்ம சரி பண்ணிக்கலாம். அப்படிதான் முடிச்சுட்டு வந்த உடனே, பிரதர் என்ன தான் நீங்கள் குத்தி பேசுகிறீங்க, பைபிள் அதான் சொல்லுது. ஏன் நம்மளை குத்துது? அது உருவ குத்துதுங்களா? என்னங்களா அது இருதயத்தின் ஊனையும் கண்ணுக்களையும் உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையார்த்தது. வசனங்கள் பேசும்போது நமக்கு எஃபெக்ட் ஆகுதா? என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் அது தப்பு செஞ்சுன்னுக்கிறேன்னு அர்த்தம். செய்யலைன்னா ஏங்க எனக்கு எஃபெக்ட் ஆகுது? இப்போ பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அது பாதிக்குது அப்படின்னாக்கா நான் என்ன பண்ணிட்டுக்கிறேன், பொய் சொல்லின்னுக்கிறேன்னு அர்த்தம். சரிங்களா? அதை நம்ம ஏன் சகோதரர் பேசினா எடுத்துக்கிறோம்? யார் பேசினா எடுத்துக்கலாம்? தேவன் பேசுறதா நம்ம எடுத்துக்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஆண்டவரை அவரை மறைத்து நீங்கள் பேசுங்கன்னு சொல்லுவோம். சரி, அவர் என்ன இன்டென்ஷனில் பேசினாரோ பரவாயில்ல, அது தேவன் பார்த்துக்கிட்ட அவரை. இப்போ இங்கேருந்து பேசக்கூடியவர்கள் அவங்க என்ன நோக்கத்தில் செய்தாங்களோ அது தேவன்கிட்டது. என்னுடைய பாட்டு நான் செய்கிறேன், அங்கேருந்து எனக்கு வந்து என்னங்க ஒரு எச்சரிப்பு சத்தம் வருதா, நான் என்ன பண்ணுறேன், அது என்கிட்ட இருக்குதா, நான் இந்த தவறை செஞ்சுட்டுக்கிறேன்னா அது என்ன பண்ணுறேன்னா என்ன மாற்றிக்கலாமே. அதெல்லாம் ஒன்றும் நம்ம குறைய போகிறது இல்லை இல்லைங்களா. அவனுடைய வசனத்துக்கு நம்ம கீழ்படினால நம்ம ஏதாவது குறைஞ்சி போயிடுமா? இல்லை அன்புக்குரியவர்களே. அதனால் இந்த ஆயுதம் ஒன்று தான் என்ன செய்யுதுனாக்கா, எதிரி என்ன பண்ணுது, எதிரியை தாக்குது. மற்றதெல்லாம் நம்மளை பாதுகாக்கிறது தான். இது ஒன்று தான் எதிரியை நாங்கள் தாக்கக்கூடியதாக இருக்குது. ஒன்று நம்முடைய மாமிசமான எதிரி, இன்னொன்று இந்த சாத்தான். அதான் ஆண்டவர் இந்த பட்டயத்தை தான் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினார். ஆண்டவருக்கு வந்து இந்த 3 சோதனையிலும் அவர் சொன்ன அந்த கடைசி எண்டிங் என்னங்க, எழுதியிருக்கிறதே. என்னங்களா? சாத்தானை எப்படி விரட்டினார் ஆண்டவர்? சாத்தான் எப்படி விரட்டினார் இல்லைங்களா? தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராது இருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே. இதை செய் அப்படின்னும் போது உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய வசனங்கள் எடுத்துக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது. அதுதாங்க அந்த பட்டயம். வேற எதுக்குமே சாத்தான் என்ன பண்ண மாட்டான், அஞ்சு பயந்து ஓட மாட்டான். அவருடைய வசனங்களை நீங்கள் எடுத்து நம்ம சொல்லும் போது தான் அதுதான் நம்ம சாத்தானை விரட்டக்கூடியதாக இருக்கும். சித்தாபிரியமானவர்களே, அடுத்து இவை எல்லாவற்றுக்கும் மேலே இன்னொன்று நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல் வெப்பன். நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுறதில்ல, நம்முடைய ப்ரேயர். அதான் பவுல் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, எல்லா சமயத்திலும் சகலவித வேண்டுதலுடன் விண்ணப்பத்தோடும் ஆவியில ஜெபம் பண்ணி மிகுந்த மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்கு பண்ணும் வேண்டுதலோடு விழித்து கொண்டிருங்கள். ப்ரேயர் இன்னொரு பவர்ஃபுல்லான வெப்பன் எங்கே தெரியுங்களா? நம்முடைய முட்டியில் இருக்குது, நம்முடைய முழங்காலில் இருக்குது. அன்புக்குரியவர்களை, இதுக்கு நிகரான எந்த ஆயுதமும் கிடையாது. நீங்களே பாருங்கள், பைபிளில் நிறைய பேர் முழங்கால் படிட்டு என்ன பண்ணிக்கிறாங்க, எதிரிகளை ஜெயிச்சிருக்கிறாங்க. யாராவது இருக்கிறாங்களா? ப்ரேயர் பண்ணி எதிரிகளை ஜெயித்தவங்க. தானியல் சொன்னீங்க, தானியல். இன்னொரு ராஜா ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் மேலே ஒரு பெரிய படம் வந்துச்சு. ஒரே ராத்திரியில் எல்லாரையுமே என்னங்க, எசேக்கியா இல்லைங்களா, அவங்க அசிரியா ராஜா லெட்டர் எழுதி அனுப்புகிறான். என்ன செஞ்சார், எடுத்துன்னு போய் ஆண்டோட சமூகத்தில் விரிச்சிட்டு ப்ரேயர் பண்ணார். அவ்வளோதான். ஒரே ராத்திரி ஆண்டவர் தூதனை அனுப்புகிறாரு. 1,85,000 பேர்கள் எதிரிகள். அது ரொம்ப ஈஸியான ஒரு வாரம் இல்லைங்களா இது? இந்த வாரம் செய்கிறோமா? டெய்லி ப்ரேயர் பண்ணுறீங்களா? பிரியமான, யார் ஒருத்தர் டெய்லி ப்ரேயர் பண்ணுறாரோ அவருடைய வாழ்க்கையெல்லாம் வெற்றியாகவே போகும். முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணும்போது அன்புக்குரியவர்களே, அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? வெற்றி. அதான் ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, ஜெபமே ஜெயம் அப்படின்ற ஒரு வார்த்தை ரைமிங்ஸாக பேசுவாங்க. அது உண்மைதான்.
இல்லைங்களா? பைபிளில் நம்ம நிறைய பேர் ஜெபித்து சாதனை பண்ணியிருக்கிறாங்க இல்லைங்களா? எலியா ஜெபம் செய்து 3.5 வருஷம் மழை வராதபடிக்கு வானத்தை அடைச்சிருக்கிறார். யாக்கோபு அவரை பற்றி எழுதுறார் இல்லைங்களா? எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ளவனாக இருந்து கருத்தா ஜெபம் பண்ணார். ப்ரேயருக்கு இருக்கக்கூடிய பவர் இதுங்க. அதனால் ஒவ்வொரு போர் சேவகனும் தினந்தோறும் இந்த ஆயுதத்தை, முழங்கால் என்ற ஆயுதத்தையும் தன் என்ன பண்ணோம், பயன்படுத்தணும். ஆனால் அன்புக்குரியவர்களே, இந்த ஆயுதங்களை நம்ம அணிஞ்சிருக்க இந்த ஆயுதங்கள் இது நம்ம எதிரிகள் மேலே பிரயோகிக்கிறதுக்காகத்தான். யார் மேலே பிரயோகிக்கணும்? நம்முடைய எதிரிகள் மேலே பிரயோகிக்கணுமே ஒழிய நம்முடைய நண்பர்கள் மேலே பிரயோகிப்பதற்காக அல்ல, நம்முடைய சகோதரங்கள் மேலே பிரயோகிப்பதற்காக அல்ல. இதை விட கொடூரமான ஆயுதங்களை பற்றி நம்ம 2 வார்த்தைகளை பார்த்து நம்ம இந்த பாடம் முடிச்சிடலாம். இதை விட கொடூரமான ஆயுதங்களை ஒரு சில மனிதர்கள் தன்னுடைய எதிரிகள் மேலே அல்ல, தன்னுடைய சகோதரர்கள் மேலே என்ன பண்ணிக்கிறாங்க, அதை பிரயோகித்து இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க யார் இல்லைங்களா? அப்படிப்பட்டவங்க யார் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்க? நாவு தான். நாவு கூட இந்த படம் ஈஸியாக சொல்லிடுவீங்க. இல்லை, சவுல் தாவீதை கொல்லுது. என்ன ஆயுதம் பயன்படுத்தினார்? ஈட்டி. அன்புக்குரியவர்களே, அதுக்கு பின்னாடி இன்னும் கொடூரமான ஆயுதங்கள் சவுல் கையில் இருந்துச்சு. அந்த ஆயுதம்தான் தாவீதை கொல்றதுக்கு என்ன பண்ணுச்சு, ஏவுது. யார் சொன்னீங்க? பொறாமை என்ற ஆயுதங்கள் பயங்கரமாக இருக்கு இல்லைங்களா? குத்துனா போதும் அப்படியே விஷம் என்னங்க, விஷம் அப்படியே பாய்ந்து அந்த நபரை என்னங்க ஸ்பாட்டில் என்னங்க அழிக்கக்கூடிய அளவுக்கு பொறாமை என்ற ஆயுதம் ரொம்ப கொடுமையான ஆயுதம். துடிச்சு சாகடிச்சிடும். பைபிளில் சொல்லுது, நீதி பிரசங்கில, பொறாமைக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார் இல்லைங்களா? பெரியம்மா, அது முன்னாடி நிற்க முடியாதுங்களா? இன்னைக்கு எல்லா பிரச்சனைகளுக்கு காரணம் என்னங்க? சகோதரங்க மேலே சகோதரருக்கு பொறாமை. ஒரு சகோதரர் நல்ல ஊழியர் செய்கிறார் அப்படின்னாக்கா அவர் மேலே என்னங்க பொறாமை. இப்போ அவர் எப்படி தாக்குறது? அவரை குறித்து தவறாக பேசுறது, அந்த பிரதரை பற்றி தவறாக பேசி பிரியமானவர்களே அந்த சகோதரருக்கு இருக்கிற நல்ல பேரை கெடுத்துருது. எப்படின்னாக்கா பிரதர் கூட அதை சொல்கிறாரு, ஒருத்தருடைய பேரை கெடுக்கிறது, அவர் என்ன பேசுகிறாருனாக்கா, ஒருத்தருடைய பேரை கெடுக்கிறது திருடுறதுக்கு சமானன்றார். அது என்ன மாதிரி திருட்டுனாக்கா, ஷேக்ஸ்பியருடைய ஒரு வார்த்தை கொஞ்சம் யூஸ் பண்ணுறாரு. ஷேக்ஸ்பியர் ஒரு வார்த்தை எழுதிக்கிறார், அது பிரதர் ரசல் சொல்கிறாரு ஒரு பாடத்தில். என்ன சொல்கிறாருன்னா, ஷேக்ஸ்பியர் சொல்கிறாரு, நீ என்னுடைய பர்ஸை நீ திருடினாக்கா நீ பணக்காரன் ஆகிடுவ, ஏன்னா என் பணத்தை நீ திருடிட்ட. ஆனால் நீ என் பேரை திருடினாக்கா நீயே ஏழை ஆகிட்டு என்னையும் ஏழை ஆக்கிறேன்றார். அவருடைய பேரையே கெடுத்துட்டாரு. அதனால் அவருக்கு என்ன லாபம் வந்துச்சு? அவருக்கு எந்த லாபமும் கிடையாது. பாருங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே, அதே பாருங்கள், இதே ஒரு தருணம் தாவீதுக்கு கிடைச்சிச்சு. பாருங்க, கவனிங்க ஒரு நிமிஷம். சவுல்கிட்ட இருந்த அதே ஆயுதம் இப்போ யார் கைக்கு வந்துச்சு? தாவீது கைக்கு வந்துச்சு. யாருடைய ஈட்டி? சவுலுடைய ஈட்டி தாவீது கைக்கு வந்துச்சு. தாவீதுடைய அந்த சேவகன் சொல்கிறாரு, ஒரு முறை இல்லை 2 முறை சான்ஸ் கேச்சு, ஒரே குத்தி போட்டுடலாம். தாவீது கிட்ட என்ன ஆயுதம் தாவீது வச்சிருந்தார் தெரியுங்களா? சவுல் கிட்ட இருந்ததை விட பவர்ஃபுல் வெப்பன். அன்பு, தேவபக்தி இல்லைங்களா? கர்த்தர் அபிஷேகம் பண்ணவரை நான் எப்படி கொல்றது? அந்த காரியம் எனக்கு தூரமாக இருப்பதாக. தேவன் அபிஷேகம் பண்ணவங்களை கொல்றது, இந்த செயல் எனக்கு தூரமாக இருப்பதாக. பாருங்க பிரியமான சகோதரர்களே, அதே ஆயுதம் தாவீதுகிட்ட வந்த போது அதை எப்படி யூஸ் பண்ணுறாரு? தன்னுடைய சகோதரனை காப்பாற்றுறாரு. கூட இருந்தாங்க ஏவுனா கூட பாருங்க, ஏன் 2 முறை வாய்ப்பு கிடைச்சிங்க தாவீதுக்கு? தாவீதுக்கு ஏன் 2 முறை கிடைச்சுன்னா, தாவீது ஒரு முறை யோசனை, ஐயோ அப்போவே சாவாச்சு தான் நல்லா இருந்துச்சேன்ட்டு. நிறைய பேர் அப்படி தான் நினைக்குவாங்க இல்லைங்களா?
நிறைய பேர் அன்னைக்கு வாய்ப்பு கிடைச்சி இவரை சாவடிக்கிறதுக்கு மிஸ் பண்ணிட்டேனேன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தாவீதுக்கு ஒரு வாய்ப்பு பாருங்க, 2 முறை கொண்டாலும் 2 முறை அவருக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் எப்படிக்கிறாரு, உறுதியாக இருக்கிறார். பார்த்தீங்களா, அது அவருடைய உறுதியை காட்டுது. செய்ய மாட்டேன்னா செய்ய மாட்டேன், 1க்கு 2 முறைனாக்கா பிரியமானவரில் உறுதி. ஒரு சில பேர் 1 முறை மிஸ் பண்ணாலும் 2வது முறை அது யூஸ் பண்ணிடுவோம். அது சேம் டெஸ்ட் இன்னொரு முறை வந்துச்சின்னு வைங்களேன், அப்போ மிஸ் பண்ணாமல் அதை பயன்படுத்திக்குவாங்க. சரி, இது ஒரு சம்பவம். அதாவது நம்ம என்ன பார்க்குறோன்னா, தங்கிட்ட இருந்த ஆயுதங்களை எதிரிக்கு விரோதமாக இல்லை இல்லைங்களா, முக்கியமாக சவுல் அதை யாருக்கு எதிராக பயன்படுத்திக்கணுமா இருந்துச்சு, கோலியாத்துக்கு எதிராக. அதுதான் அவர் தான் அந்த வாய்ப்பு கிடைச்சி. அந்த வாய்ப்பு யாருக்கு கிடைச்சிங்க, கோலியாத்தை கொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு யாருக்கு ஃபஸ்ட்டு கிடைச்சது, சவுலுக்கு தானே கிடைச்சது. அவர் தானே கொல்லணுங்க, ராஜாவாக இருந்து அவர் தானே அவனை தாவீதை கோலியாத்தை கொல்லணும். ஆனால் அவர் செய்யாத செயலை இன்னொருத்தர் செய்தார். அப்போ நம்ம என்ன செய்யணும், அப்பேற்பட்டவரை நம்ம பாராட்டணுமா இல்லை அவர் மேலே பொறாமைப்படணுமா? பாராட்டினலே, சரி என்னால் தான் செய்ய முடியல, நீ செஞ்சியா, இவ்வளோ சின்ன வயசில் உனக்கு இவ்வளோ தைரியமா இல்லைங்களா அப்படின்ட்டு அவரை பாராட்டியிருந்தானா, ஒரு வேளை சவுல் அப்படி செஞ்சுருந்தாருனாக்கா சவுல் அந்த ராஜ்யம் அப்படியே நிலைச்சிருந்துருக்கார். ஆனால் என்ன செஞ்சார், தாவீது மேலே போறாம. பாருங்கள், ஒரே ஒரு வார்த்தை தாங்க பொறாமை. பாருங்கள், பொறாமை தூண்டுற ஒரே ஒரு வார்த்தை பாருங்கள், அதுதாங்க, ஒரே ஒரு வார்த்தை தான். சரி பேசின மாதிரி போட்டோமே அப்படின்னு சொல்லி சவுல் அதை கண்டுக்காமல் இருந்திருந்தாருனாக்கா இன்றைக்கி சவுலுக்கு இந்த நிலையே இல்லை. பாருங்கள் பிரியமான, ஒரே ஒரு வார்த்தை எந்த அளவுக்கு அவங்களுக்குள்ளே செயல்பட்டுருக்கு. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000. ஒருத்தர் என் முன்னால் புகழ்ந்துட்டாங்க, என் முன்னால் ஒருத்தர் என்ன பண்ணிட்டாங்க, புகழ்ந்துட்டாங்க. பிரியமானவர்களே, எந்த அளவுக்கு அவரை கொண்டு போச்சுன்னா, தாவீதை ஓட ஓட துரத்தி என்ன பண்ணிக்கிறாரு, அவரை கொல்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிறார். அந்த அளவுக்கு டே பை டே ஆகிட்டார். ஒரு நம்மளும் அப்படி தான் இருக்கிறோமா, நம்ம சகோதர சகோதரிகள் நம்மளை விட அதிகமான வேலைகளை செய்யும்போது, நம்மளை விட உயர்வாக இருக்கும்போது அவங்கள கண்டு நம்ம மேலே சந்தோஷப்படுறோமா, இல்லை அவங்க மேலே பொறாமைப்பட்டு அவங்கள குறை சொல்கிறோமா? ரொம்ப டிஸ்கரேஜ்மெண்ட் தாங்க இன்றைக்கி நமக்குள்ளே அதிகமாக என்ன தானே தெரியுங்களா, ஒரு சகோதரர் வேலை செய்கிறாருன்னா அவரை தட்டி கொடுக்கறது இல்லை, நாங்கள் தட்டி உட்கார வைக்கிறது தான் அதிகமாக நடக்கும். சரி, அடுத்த ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துடலாம். இது பாருங்கள், இந்த பிக்சர் பாருங்கள், இந்த பிக்சர் யார் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். யாருங்க, யோப் சொல்லிட்டீங்க, வெரி குட். இது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குது இந்த இன்சிடென்ட்ஸ் கூட. அப்னேரும் செஞ்சார். ஆனால் இங்கே போட்டுக்கிற பிக்சர் அப்னேர் விடுங்க. அப்னேர் வந்து நான் என்ன சொல்ல வரேன், அப்னேர் வந்து வேற, அவர் எதிரியாக இருந்தார், சவுலுடைய இதில் இருந்தார். தன் கூட இருந்த தன்னுடைய சகோதரனே யாரோ சொல்ல வந்தீங்க, அசக்கேல். யோபா பொறுத்து சொல்லிட்டீங்க. யோபாவு 2 பேரை கொன்னார். ஒன்று வந்து இவரை கொன்னார், தந்திரமாக கொண்டு யாருங்க, அப்னேரை. இன்னொன்று அமாசா. இது பாருங்கள் பிரியமா, இது கொஞ்சம் கவனிக்கலாம், இது ஒன்று கவனிங்க. இந்த அமாசா யார் தெரியுங்களா? அமாசா வந்து யோவாவுடைய சித்தி பையன். யோவா வந்து செரையா வந்து செரையான் புத்திரன் சொல்லுவாங்களே, செரையாயின் குமாரர்கள் 3 பேர், அக்கா பையன் தாவீதுடைய சகோதரியின் குமாரர்கள் 3 பேர், யோவாபு, அபிசாயி, அசகேல். அபிகாயில் இருந்தாங்க. இன்னொரு அக்கா, தாவீதுடைய இன்னொரு சகோதரி பேர் தான் அபிகாயில். அவங்களுக்கு பிறந்தவர் தான் இந்த அமாசா. என்ன பின்னணி, என்ன பேக்ரவுண்டுக்காக அமாசாவை யோவாபு கொலை செஞ்சார்? சீக்கிரம் சொல்லுங்க, என்ன பின்னணி? இல்லை அந்த விஷயம் இல்லை அந்த விஷயம் இல்லை சிஸ்டர், நீங்கள் சொல்கிறது வேறு விஷயம். அமாசாவை கொண்டதுக்கான காரணம் ஒன்றும் இல்லை, பதவியை மாற்றி கொடுத்தார் தாவீது.
தாவீதுடைய படைத்தலைவனாக இருந்தவர் யோவாப் தான். நீங்கள் படிச்சுக்க, நம்ம டைம் இல்லை. தாவீதுக்கு படைத்தலைவனாக இருந்தது யாருங்க? ஃபஸ்ட்டு யோவாப் தான் அவருடைய கேப்டன், ஆர்மி கேப்டனாக இருந்தார். தாவீது அதுக்கப்புறம் அமாசாவை அங்கே என்ன பண்ணுறாரு, அவருக்கு அந்த பதவியை கொடுக்குறார். யாருக்கு? அமாசா. இவ்வளோ தான் நடந்தது இல்லைங்களா? என்ன பண்ணார்? தன்னுடன் பிறந்த சகோதரனுக்கு தன்னுடைய சித்தி மகன் கூட நினைக்காம என்ன செஞ்சார்? பட்டயத்தை எடுத்து அவரை கொலைப்பார். இன்றைக்கி அதிகமாக நடந்து கொண்டு இருக்குது அன்புக்குரிய சகோதர சரிகளை. நம்முடைய ஆயுதங்களை, நம்ம வெறுப்புகளை, நம்ம கசப்புகளை, நம்முடைய பொறாமைகளை யார் மேலே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்? ஒரே தேவன் ஆராதனை செய்யக்கூடிய நானும் ஒரே கடவுள் தான் ஆராதனை செய்கிறேன், ஒரே கடவுள் தான் சேவை செய்கிறேன். நீங்களும் அதே யெகோவா தேவனுக்கு தான் செய்கிறீங்க. அப்போ நம்ம எல்லாரும் யாருக்கு சேவை செஞ்சுருக்கிறோம்? யெகோவா தேவனுக்கு தான் நம்ம சேவை செஞ்சுட்டுக்கிறோம். இயேசு கிறிஸ்துக்கு தான் நம்ம சேவை செஞ்சுருக்கிறோம். அவருடைய ராஜ்யத்தை என்ன பண்ணிட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து கட்டி எழுப்பிட்டு இருக்கிறோம். அப்போ பாருங்கள், ஆண்டவர் சொன்ன மாதிரியே இந்த வார்த்தை நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா? தன்னுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாகவே ராஜ்யம் பிரிந்திருந்தா அவனுடைய ராஜ்யம் எப்படி நிலைத்திருக்கும்? தனக்கு தானே பிரிஞ்சிருக்கிற ராஜ்யம் எங்கன்னா நிலைச்சிருக்குமா? பாரு, இதுதான் சாத்தானுடைய பயங்கரமான ஒரு தந்திரம். டிவைட் அண்ட் ரூல். எங்கே ஆரம்பிக்கிறான்? சின்ன சபையாக இருந்தாலும் அங்கே டிவிஷன் இருக்கும். 8 பேர் இருப்பாங்க ஒரு சபையில், அதுலேயும் ஒரு 8 பிரிவுகள் காணப்படும். பிரியமானவர்களே, இது நம்ம நினச்சிக்கிறோம் இது ஏதோ யாருடைய வேலைன்னா இது சாத்தானுடைய வேலை. நமக்குள்ளே டிவிஷனை உருவாக்கி நம்மளை ஈஸியாக ஜெயிச்சிடலான்னு பார்க்கணும். அதான் பாருங்கள் பிரியமானவர்களே, யூனிட்டி தான் நாங்கள் ஸ்ட்ரென்த்து. யூனிட்டி தான் ஸ்ட்ரென்த்து. நம்ம ஒற்றுமை ஆண்டவருடைய கடைசி ப்ரேயர் கூட அதுதான் சொல்லிட்டு போனார். என்ன சொன்னார்? பிதாவே, நானும் நீரும் ஒன்றாக இருக்கிறது போல இவர்கள் ஒன்றாக இருக்கணும், யூனிட்டியாக இருங்க அப்படின்னு சொல்லி தான் கடைசி ஆண்டவர் நமக்கு சொல்லிட்டு போனது. ஆனால் சாத்தான் இந்த யூனிட்டி தான் என்ன பண்ணுறான்? உடைக்கிறான். சின்ன சின்ன விஷயங்களில் சாத்தான் இந்த மாதிரி பண்ணி நமக்குள்ள இந்த பிரிவினைகளை உண்டாக்கி இல்லைங்களா? ஆனால் மற்றவங்க எப்படி இருக்கிறாங்களோ பிரியமான சகோதரர்ல, நாம் இந்த சர்வாயுத வர்க்கங்களை அணிந்து கொண்டு நம்முடைய எதிரிக்கு விரோதமாக இந்த ஆயுதங்களை என்ன பண்ணலாம்? பயன்படும். நம்ம அவங்க மற்றவங்க நமக்கு எதை தான் தீமை செஞ்சாலும் நம்ம எதை கொண்டு நம்ம ஜெயிக்கலாம்? கடைசி ஒரு வசனம் வாசிங்க. ரோமர். நம்ம ஜெயிக்க வேண்டிய எதை கொண்டு நமக்கு தீமை செய்கிறவங்களை நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்ட்டு 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசி. நம்ம எதை கொண்டு நம்ம ஜெயிக்கலாம்? ரோமர் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. இதுதாங்க அன்புக்குரியவர்களே, நம்ம எதுல ஜெயம் பெறணும் அப்படின்னாக்கா, தீமைக்கு தீமை செய்யாமல் தீமையினால நன்மையினால தீமை என்ன பண்ணுமா? வெல்லணும். தீமையை நன்மையினால வெல்லு. ஆப்போசிட் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணோம். ஒருத்தர் நம்ம மேலே வெறுப்பை காட்டுறாங்க அப்படின்னாக்கா நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? வெறுப்புக்கு வெறுப்பு யூஸ் பண்ணிங்கனாக்கா ஜெயிக்க முடியாது. வெறுப்பு காட்டுறவங்களுக்கு நம்ம அன்பை காட்டும்போது, ஆப்போசிட் வெப்பன்ஸ் அங்கே யூஸ் பண்ணும்போது நம்மளால் என்ன பண்ண முடியும்? அவங்கள ஜெயிக்க முடியும். எப்படிங்க ஜெயிக்க முடியும்? அந்த பிரச்சனை அத்தையோட என்ன ஆகிடும்? முடிஞ்சிடும் இல்லைங்களா? இப்போ நான் ஒரு அடி அடிக்க, அவர் ஒரு அடி அடிக்க, திருப்பி நான் ஒரு அடி அடிக்க, என்ன ஆகிடுக்குது? அது கண்டினியூவாக போயிட்டு இருக்கு. அவர் அடித்தார்னா சரி அடி வாங்கின்னு அப்படியே கொஞ்சம் ஒதுங்கி போயிட்டாக்கா என்ன ஆகிடும்? பிரச்சனை அங்கேயும் முடிஞ்சிடும். அதே நேரத்தில் அந்த நபர் வருந்துவார் இல்லைங்களா? கொஞ்சமாவது அவருடைய உள்ளத்தில் என்னங்க, ஐயோ பாவம் இவர் என்ன பண்ணிட்டேன், அடிச்சிட்டேனேன்ற ஒரு ஃபீல் அவருக்குள்ளேயே. அதுதான் நீங்கள் அவரை ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அந்த நபர் என்ன பண்ணியாச்சு? நம்ம ஜெயிச்சிட்டோம் பிரியமான சகோதரர்கள். அதுதான் பைபிள் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய உபதேசம். ஆண்டவர் இயேசு அதான் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. நாங்கள் தீமைக்கு எதிர்த்து நிற்க வேண்டாம், தீமையோட என்ன பண்ணாதீங்க, எதிர்த்து நிற்காதீங்க, தீமைக்கு நன்மை செய்யுங்க, சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள். இதுதான் பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ், நம்ம எடுக்கக்கூடிய பலமான ஆயுதங்கள். இதை நம்ம பயன்படுத்திகிட்டே போன அன்புக்குரியவர்களே, கடைசியாக வெற்றி நமக்கு தான். ஆனால் உலகத்தில் நமக்கு தோற்ற மாதிரி தெரியும்.
உலகத்தின் பார்வையில் பாருங்கள், அன்றைக்கி கூட ஆண்டவர் இயேசு சிலுவையில் அறியப்பட்ட போது தாங்க எதிரிங்க முன்னால் அவர் நினைட்டார் தோத்த மாதம் எல்லாருடைய பார்வைக்கு தெரிஞ்சிச்சு. எல்லாரும் நிந்திச்சாங்க. தன்னைத்தானே மற்றவங்களை ரட்சித்தான், தன்னைத்தானே ரட்சிக்க இவனுக்கு திராணி இல்லைன்னு சொன்னான். ஆனால் அது ஆண்டவருக்கு என்ன கொண்டு வந்துச்சுங்க, இயேசு ஜெயிச்சுட்டுக்கிறாரு. இயேசு வெற்றியை நோக்கி போயிட்டுக்கிறாரு. அன்புக்குரியவர்கள், அவர் உலகத்தின் பார்வைக்கு அவர் முடியாதவர், அவரால் ஒன்றும் காப்பாற்றிக்க முடியாது, தன்னை காப்பாற்றிக்க முடியலையோ இல்லைங்களா, அந்த மாதிரி உலகத்தின் பார்வைக்கு அவர் தோல்வி அடைஞ்சதை தெரிஞ்சிச்சு. ஆனால் தேவனுடைய பார்வையில் அதுதான். அதனால் அவமான நிந்தனைகள் பிரியமானவர்களே இது நமக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்குனாக்கா அது நம்மளை வெற்றியின் பாதைக்கு நடத்திட்டு போயிட்டுக்குது. நம்ம அதை சகிக்கணும். இதுதான் நம்ம எடுக்க வேண்டிய சர்வாயுத வர்க்கங்கள். நம்முடைய வாழ்க்கையில் பொறுமை இல்லைங்களா, சாந்தம், அன்பு, விசுவாசம் போன்ற இந்த ஆயுதங்களை எடுத்து நின்னாக்கா எதிரியை நம்ம சுலபமாக ஜெயிச்சிடலாம். ஆகவே தேவனுடைய கிருபையினால தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்ற ஒரு தலைப்பின் கீழே இந்த பாடத்தை பார்க்க தேவன் நம் கிருபை செய்தார். தேவ இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.